வசனம் வந்துட்டுனாலே நல்லா போறான்னு அர்த்தம். இந்த நம்பிக்கை விசுவாசிகளுக்கு இருக்கே இல்லையா, சாத்தானுக்கு இருக்கு. உபத்திரவம் கப்பாடு இதெல்லாம் யார்கிட்ட இருந்து வருது? கடவுள்கிட்ட இருந்து வருது அப்படின்னு சொன்னதுனால யாருமே அதை எதிர்க்கல. சூழ்நிலைகளும் காரியங்களும் எப்படி வேணாலும் இருந்தாலும் தேவன் ஒரு மனிதன் கூட இருக்கும் பொழுது பாதகமானதெல்லாம் சாதகமா மாறும். Where there is battle, there is success. எங்க ஃபைட் நடந்துட்டு இருக்கோ அங்கதான் வெற்றி. எதிர்ப்பே ஏன் வருது, ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை எதிர்கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள். இந்த சூழ்நிலையை தாண்டி கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கல்வாரி சிலுவையில் வைக்கப்பட்ட எல்லா நன்மையும் நம்மால் பார்க்க முடியும். எதிர்மறையான சூழல்களை எதிர்கொள்வது எப்படி? உங்கள் நம்பிக்கைக்கு சவால் எடுக்கிறதா இருக்கும் என்றால் அது தேவனுடைய செய்தியாக இருக்கிறது. எப்பவுமே கர்த்தர் நம்புறதுக்கு அரிய பெரிய காரியங்களை நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். சிக்ஷை அப்படின்னு சொன்னாலே கல்வி அல்லது கற்றுத்தருதல், போதித்தல் என்று அர்த்தமாக இருக்கிறது. எதிர்நீச்சல் போடும்படியாக கூப்பிடுகிறார். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சங்கீதம் 91 இருக்குது இல்லையா? அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். வாஞ்சை எதை கொண்டு வருகிறது? விடுதலை கொண்டு வருகிறது. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் நான் அவனை என்ன பண்ணுவேன்? அப்போ உங்க அறிவு இந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்க உயர்வு எந்த அளவுக்கு இருக்கும்? இந்த அளவுக்கு தான் இருக்கும். உங்க அறிவு இந்த அளவுக்கு மாறுச்சுன்னா உங்க உயர்வும் இந்த அளவுக்கு மாறும். உயர்வு நான் பேசுறது உங்க வாழ்க்கையின் நன்மைகள், தேவனுடைய சுகமாக்குகிற காரியங்கள் எவ்வளவு தெரியுதோ அவ்வளவு ஹீலிங்ல நீங்க நல்லா ஆயிடுவீங்க. செழிப்பை பத்தி அறியும் போது செழிப்புல நல்லா ஆயிடுவீங்க. எந்த சத்தியத்தை நீங்கள் ஆழமாக அறிகிறீர்களோ அந்த காரியங்கள்ல நீங்க நன்றாக இருப்பதை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆமென். இது எல்லாம் மல்டி விட்டமின்ஸ் மாதிரி எல்லா சத்துக்களையும் இங்க அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பரிமாறிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க நல்லா சாப்பிடணும். பந்தி, நல்ல பந்திய ஆயத்தப்படுத்தி வைக்கிறோம். தொந்திய நிரப்பணும். என் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால நிரம்புறது போல என் உள்ள என்ன பண்ணிருக்குது? நிரம்பி இருக்கிறது. தாவீது சொல்லுகிறான், உன்னுடைய வார்த்தைகளை நான் பார்த்த போது திரளான கொள்ளை பொருளில் மகிழ்வது போல் உமது வார்த்தைகளில் மகிழ்கிறேன். நான் லாட்டரி அடிச்ச மாதிரி இருக்கு, கொள்ளை அடிச்ச மாதிரி இருக்கும். பக்கத்து வீட்டுல மாங்காய் திருடி தின்னிருக்கீங்களா? பாருங்க, எல்லாம் மனம் திரும்பின சரவணன், மனம் திரும்பிய மைந்தன் மாதிரி மாங்காய் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க பாருங்க. அது ரொம்ப டேஸ்டா இருக்குமா, திருட்டு மாங்காய். அது சொல்றான், உம்முடைய வசனங்களை நான் பார்த்த போது கொள்ளை அடிச்ச பொருளை பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அந்த சந்தோஷத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணன்னு தெரியல. ஆமா. ஸோ வார்த்தைகள் அந்த அளவுக்கு முக்கியமா இருக்குது. அதை இங்க வந்து நல்லா பரிமாறிக்கிட்டு இருக்கிறோம். இங்க வந்து மெலிஞ்சிருக்க கூடாது, இங்க வந்து புஷ்டியா மாறிடணும். ஆமென். கேளுங்க, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்று வாங்கி வாங்கி என்ன பண்ணுங்க, கேளுங்க. ரொம்ப அவசியம். உங்க நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொடுங்க. என்னுடைய நோக்கமே ஒண்ணுதான், இந்த பட்டணம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்ப வேண்டும். அந்த ஒரு வேலையை நம்ம பண்ணிட்டா மீதி எல்லா வேலையையும் வார்த்தை பண்ணிரும். எருசலேமே அவர்கள் தங்கள் போதகத்தினால் நிரப்பினார்கள். நம்முடைய கோலே என்ன? இந்த பட்டணம் முழுவதும் தேவனுடைய மெய்யான சத்தியங்களால் நாம் நிரப்புகிற ஒரு வேலையை நாம் செய்ய போகிறோம். அதன் மூலமாக எல்லாமே நடக்கும். ஹீலிங் வரும், பிராஸ்பரிட்டி வரும், அன்பு வரும், ஒற்றுமை வரும், மேன்மைகள் வரும், எல்லாமே வர ஆரம்பிக்கும். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அந்த அடிப்படையில தான் இங்க என்ன பண்றோம், எல்லா காரியத்தையும் நாம செய்ய ஆரம்பிக்கிறோம். பட்டணத்தை போதகத்தால் நிரப்புவதுன்னா என்ன? எல்லா செவத்திலையும் வசனமா எழுதி போட்டுறதா? அது இல்லை. அது வசனம்லாம் எல்லாருக்கும் தெரியுது, சத்தியம் தானே விளங்க மாட்டுக்கு, அது என்னன்னு விளங்க மாட்டுக்கு. அதனால அதுக்கான நடவடிக்கைகளை இன்னும் நிறைய எடுக்க விரும்புகிறோம். நிறைய முயற்சிகளை நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். 3 வகையான ஸ்கூல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அன்னைக்கே ஆகஸ்ட் 15 அன்னைக்கே சொன்னேன். ஒன்று வந்து வேதாகம கல்லூரி, பைபிள் காலேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம்.
ஸ்டார்ட் பண்ணி வேதத்தை தெளிவாய் கட்டி கொடுத்து நிறைய ஊழியக்காரங்களை ட்ரெயின் பண்ணி எழுப்ப போறோம். 500 கிராம சபைகளை உருவாக்க போகிறோம். 500 வில்லேஜ் சர்ச்சஸ் கொண்டு வர போறோம். இங்க நேம்லாம் இப்ப போட்டுட்டே இருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணி அவ்வளோ பிரான்ச் சர்ச்சஸ் ஓபன் பண்ண போறோம். திருநெல்வேலி மெகா சர்ச். ஆமென். பரப்ப போறோம் வசனத்தை, தேவனுடைய வல்லமை உள்ள வார்த்தைகளை பரம்ப வைக்கிறதுக்கான முயற்சி போறோம். அடுத்தது என்ன பண்ண போறோம்னா ஒரு பிசினஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போறோம். வாழ்க்கையில முன்னேறது, தொழில் செய்கிறது, இந்த மாதிரி காரியங்களை குறித்து போதிச்சு வேதாகமத்தின் அடிப்படையிலையும் நடைமுறை இதுலையும் என்ன பண்ண போறோம். நிறைய ட்ரெயினர்ஸ்க்கு நம்மகிட்டே நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, பிசினஸ்ல ஜெயிச்சவங்க. அவங்க எல்லாம் கூட்டு அவங்கெல்லாம் ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. ஆமா, சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. ஜோசப் பிரதரு, சரவணன் பிரதரு, இன்னும் நிறைய பேர் எழுப்பிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஸோ வேதாகம காரியங்களிலும் அனுபவ ரீதியாகவும் பிசினஸ் ஸ்கூல் என்ன பண்ண போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆமென். அப்புறம் லைஃப் எஜுகேஷனல் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போறோம். இது எக்ஸாக்டா ஒரு நடைமுறை வாழ்க்கையை மக்களுக்கு சொல்லி தருகிற ஒரு பள்ளியாக இருக்கும். 2 மணி நேரம் வந்தா அவங்க போதும். குடும்பம், பணம், வாழ்க்கையில ஒவ்வொரு காரியம் என்னவோ அதை குறித்து அவர்கள் தெளிவாக என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. இனி பிள்ளைங்க எல்லாம் காலேஜுக்கு போனாங்க, படிச்சாங்க அப்படிங்கிறத தாண்டி வாழ்க்கை கல்விக்கு போனீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிலை வரப்போகுது. அதுல ஒரு 1 இயரோ 2 இயர்ஸோ படிச்சவங்க வாழ்க்கையில சோடையா இருக்கவே மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க. தேவன் யார், வாழ்க்கை என்ன, எல்லா விதத்தை பற்றியும் ஒரு புரிதல் என்ன பண்ணுது வருது. ஏன்னா எல்லாத்தையும் படிக்கிறாங்க, சிஸ்டமேட்டிக்கா போய் படிக்கிறாங்க. எதை தான் படிக்கிறது இல்லை, வாழ்க்கையை தான் படிக்கிறது இல்லை. எல்லாத்தையும் படிச்சுட்டு எதுல தான் இருக்க வேண்டியது இருக்குது, வாழ்க்கையில தான் இருக்க வேண்டியது இருக்குது. அதனால PhD எல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. இங்க வண்டி ஓடவே மாட்டுக்கு, எல்லாம் டிகிரி எல்லாம் முடிச்சாச்சு, டிகிரி காப்பி கூட போட முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆகி போயிருது. ஏன்னா பிராக்டிக்கல் லைஃப் ஸ்டடீஸ் இருக்க மாட்டேங்குது. இது நம்ம கொண்டு வரணுங்கிறது ஒரு 15 வருடமா என்னுடைய மனதில் இருக்கும் கனவு. படிப்படியாக தேவன் இதை எழுப்பிட்டே வராரு. விரைவில் அதுக்கான காரியங்களை செய்ய போறோம். ஜோம் பண்ணிக்கோங்க. பெரிய காரியங்களுக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம இது சின்ன கூட்டம் இல்லை, இந்த கூட்டம் மட்டுமே கூட்டம் இல்லை, ஏற்கனவே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, இன்னும் கூட்டங்கள் இருக்குது. தேவன் இந்த கூட்டத்தை வச்சு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென், பிரைஸ் காட். அதனால இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மனதில் வைங்க, ஜோம் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க, தயாராகுங்க. எல்லாத்துக்கும் பெரிய பெரிய செக்லாம் எழுதுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ அவனுடைய வார்த்தைக்கு போகலாம். இதெல்லாம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். காலையில் கூட இப்படி பேசுறது இல்லை, சாயங்காலம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுனால இதெல்லாம் பேசுறேன். ஓகே, என்ன படித்து வருகிறோம் இந்த மாலை போதனையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 14வது வசனத்திலிருந்து பாருங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, வசனம் ஒரு விதை. ஆமென். சிலர் பாருங்க, வசனம் ஒரு விதை. அதனாலதான் பாருங்க காலை மாலை எல்லாம் கேளுங்கன்னு ஏன் சொல்றேன். அது என்னது, கேட்கும் போது என்ன பண்றீங்க, விதைக்கிறீங்க. வேதத்தை திறந்து தியானிக்கும் போது என்ன பண்றீங்க, விதைக்கிறீங்க. விதைக்கவே இல்லாம சொக்கமே இல்லை பிரதர், பேலனே இல்லை பிரதர், செழிப்பே இல்லை பிரதர் சொல்லக்கூடாது. விதைய விதைக்கணும். விதைச்சாதான் உன்னை பார்க்க முடியும். கடவுள் அப்படி ஒரு சிஸ்டத்துல தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அதனால என்ன பண்றாரு, கடவுள் விதையை நமக்கு கொடுக்கிறார். விதைக்கு எங்க போகணும் அலைய வேண்டாம். அவர் என்ன பண்றாரு, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார் என்று கொரிந்தியர்ல படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 9, 8, 9 வாசித்தீங்கன்னா அங்க என்ன படிக்கிறோம், விதைக்கிறவனுக்கு விதையை அவர் கொடுக்கிறார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அவர் கொடுக்கிறார். அப்ப விதை தேவனுடைய வார்த்தையாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. விதைக்கிறவன் அப்படியா என்றால், நான் பிரசங்கிக்கிற இந்த நேரம் என்ன நேரமாக இருக்கிறது, அப்ப நீங்கெல்லாம் நிலம். ஹல்லேலூயா, நல்ல நிலம். ஆமென். அப்படிதான் நான் நம்புறேன். நல்ல நிலம், கற்பாறை எதுவும் இல்லை, வழியோரமா எதுவும் இல்லை, முள்ளுகள் நிறைஞ்சதா எதுவும் இல்லை, எல்லாமே நல்ல நிலம். 30, 60, 100 பலனை கொண்டு வரும். ஆமென்.
ஒன்றும் இல்லைங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கடினம் கிடையாது, ரொம்ப ரிலாக்ஸ்டா வாழலாம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாக்குகளை, வல்லமையுள்ள வசனங்களை கேட்பதும், அதை தியானிப்பதும், அதை இருதயத்துக்குள்ள வைப்பதும், அதையே நம்புவதும், அதையே பேசுவதும் தான் ஜெயத்துக்கான வழியாக இருக்கிறது. ஜெயத்துக்கான வழியை மக்கள் தேடுறாங்க, அது தெரியல. என்னத்தெல்லாமோ ஜெயத்துக்கான வழியா மக்கள் நினைக்கிறாங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். அவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வர முடியும். பாருங்க, இயேசு மாம்சத்திலே இருந்த வேளையில அவர் எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். எப்படி வெற்றி பெற்றாரு? வல்லமையுள்ள வார்த்தைகளை அவர் பேசுவதின் மூலமாக பிசாசு அவர் என்ன பண்ணாரு? ஜெயித்தார். பிசாசு 3 முறை வரான், அவரை சோதிக்கிறான். 3 முறையும் அவர் என்ன பண்றாரு? ஒரே ஒண்ணுதான் சொன்னாரு, எழுதி இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எழுதி இருக்கிறது. இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன். 3 முறையும் அதான் பேசுற. பிசாசு என்னதான் பேசுறான் தெரியுமா? அதான் அதுல இருக்கிற பெரிய விஷயமே. சாத்தானும் வசனத்தை தான் எடுத்து பேசுறான், தப்பா கோட் பண்றான். இன்னைக்கும் அதான் பிரச்சனை. பிசாசு உங்களை கொல்ல வசனத்தையே பயன்படுத்துகிறான். அப்ப தப்பா ஒரு வசனத்தை கேட்கறது வாழ்க்கையை தப்பா எடுத்துட்டு போயிடுது. பாருங்க, சரியான ஒரு இடத்துல போய் சரியா வசனத்தை கேட்கறது எவ்வளவு அவசியமா இருக்குது பாருங்க. பிசாசு சினிமா மூலமாய் வருகிறான், குடியின் மூலமாய் வருகிறான், இப்படிலாம் நிறைய கேட்டிருக்கோம். ஆனா வசனத்தை வச்சே ஆளிக்கிறாங்கிறது தெரியாது பாருங்க, அந்த அவேர்னஸ் இல்ல. இயேசுநாதர்ட்ட அவன் எதை பேசுறான்? வசனத்தை தான் பேசுறான். சந்தேகத்தை கிளப்பி விடுகிறான், சோதனை உணர்வை கிளப்பி விடுகிறான். வசனத்தை தான் 3 முறையும் தப்பாக எடுத்து கோட் பண்றான். ஆனா இயேசு தேவ வார்த்தையை நன்றாய் அறிந்திருந்தபடியால் அவரும் 3 முறை இப்படியும் எழுதியிருக்கே அப்படின்னாரு. ஆமென். அவன் எழுதி இருக்கேன்னு சொல்லும் போது இவர் என்ன சொல்றாரு? எப்பா இப்படியும் எழுதி இருக்கே. நிறைய பேருக்கு இது தெரியாது பாருங்க. அதனால என்ன ஆயிடுது? அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு தோல்விகரமான ஒரு வாழ்க்கையா போயிடுது. ஒரு சபை ஊழியங்கள் மக்கள்னு போட்டா அங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்தா எல்லாம் வச்சிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஒரு தெளிவான வார்த்தைகளோ வசனங்களோ அவங்க இல்லாததுனால அங்க மக்களும் ஒரு தோல்விகரமான நிலையில தான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? வாழ ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையை நீங்க வெற்றிகரமா ஆக்குறதுக்கான வழி இருக்குதுன்னா அது தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை சரியான விதத்துல கேட்பதும் சரியான விதத்துல அதை பின்பற்றுவதும் தான் ஜெயத்துக்கு காரணமாக இருக்கிறது. ஆமென். கடவுள் தோல்வியை ஒரு நாள் என்ன பண்ணல, வைக்கல. ஆனா வெற்றி எங்க வச்சிருக்காரு? வார்த்தைக்குள்ள வச்சிருக்காரு. நீங்க அதை எடுத்து உள்ள வைக்கலன்னா தான் தோத்து போவீங்க. தோத்து போயிட்டு ஏதோ கத்தர் சித்தம் போல அப்படி சொல்லக்கூடாது. கத்தர் சித்தம் ஒரு நாளும் தோல்வி கிடையாது, வெற்றி தான். எல்லாம் சொல்லுங்க, வெற்றி தான் அவர் விருப்பமா இருக்கிறது. ஆமென். சோ இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்போ வசனம் ஒரு விதையாக இருக்கிறது. இப்படி யோசித்து பாருங்களேன். பவுல் சொல்றாரு, சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன். அப்ப வசனத்தை குறித்து இந்த அளவுக்கு ஆர்வம் இருந்தா பலனும் இந்த அளவுக்கு இருக்கும். ஆனா வசனத்தை குறித்து ஒரு பெருக்கமான உணர்வுக்குள்ள ஒரு ஆள் போச்சுன்னா விளைவுகளும் பெருக்கமா இருக்கும். ஆமென். இதுல நீங்க வேலை செய்ய முடியும், தினமும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செய்ய முடியும். செய்ய செய்ய பெரிய பலனை உங்க வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும் என்பதுதான் காரியமா இருக்கிறது. சரி, இப்போ வசனத்தை விதைக்கப்படுகிறது. வசனம் உள்ள என்ன பண்ணுது, வருது. வந்த உடனே ஒரு காரியம் நடக்குது. நான் சொன்னேன், நல்ல வசனங்கள் விதைக்கப்பட்டு விட்டது, இருதயத்துக்குள்ள வந்து சேர்ந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆமென். எத்தனை பேர் செழிப்பை நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் வெற்றியை நம்புகிறீர்கள்? சுகத்தை நம்புகிறீர்கள்? பெருக்கத்தை நம்புகிறீர்கள்? நிறைவை நம்புகிறீர்கள்? எல்லாத்தையுமே நாம நம்புகிறோம். ஆமென். இப்போ கிட்டத்தட்ட வார்த்தை நிறைய இருதயங்கள் என்ன பண்ணிடுச்சு, வந்து சேர்ந்துடுச்சு. சந்தோஷத்தோடு அதை என்ன பண்ணுகிறோம், பெற்றுக்கொள்கிறோம். இன்னும் வாக்குறுதிகளும் வார்த்தையும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது, உண்டாகிட்டே இருக்குது. இப்படி இந்த பயணத்துல நம்ம போயிட்டே இருக்கும்போது சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுதான் அந்த 15வது வசனத்துல இருக்கிற காரியம். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து என்ன பேசிட்டு இருக்கிறோம், எதிர்மறையான சூழல்களை எதிர்கொள்வது எப்படி, how to face problem and negative circumstances.
எதிர்மறையான சூழல்களை நீங்க எப்படி எதிர்கொள்ளணும், இது தெரியணும் பாருங்க. இது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், விசுவாச வார்த்தைகளையும் உற்சாகம் மூட்டுகிற வார்த்தைகளையும் ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் நீங்க கேட்டுட்டு அதை எப்படி அப்ளை பண்றது, எப்படி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுன்னு தெரியாத போது மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. செழிப்பு, சுகம், ஆரோக்கியம், நிம்மதி, விடுதலை இப்படி எல்லாம் பேசுறதுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்றாங்க, யாரோ சிலருடைய வாழ்க்கையில அந்த மாதிரியான காரியங்கள் அனுபவங்கள் அவங்க பார்க்கலன்னா உடனே என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஊழியக்காரருக்கே வியாதி இருந்துதாமே, அந்த ஊழியக்காரருக்கே பிள்ளை இல்லையாம, அந்த ஊழியக்காரரே கஷ்டத்துல இருக்கிறாராம. இங்க ஊழியக்காரங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மாடல், அவங்க தான் ஃபைனல் அத்தாரிட்டி அப்படின்லாம் பைபிள்ல இல்லை. ஊழியக்காரங்க அப்படி மாடலா இருக்கலாம், மாடலா வைக்கலாம், பின்பற்றலாம், எதுவும் தப்பு கிடையாது. ஆனா கரெக்டா இல்லைன்னா ஒரிஜினல் பேட்டர்னுக்கு வந்துடணும். விளங்குச்சா? இவங்கெல்லாம் மெய்ப்பர், அவர் பிரதான மெய்ப்பர், ரெண்டுமே இருக்குதா இல்லையா? ஆனா மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இதனால என்ன பண்ணிடுறாங்க, தங்களுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, மாத்திடுறாங்க. அது ஆனாரப்பட்ட அவருக்கே எப்படி அப்படின்னா, நம்மலாம் எப்படி தியாலஜி ஃபார்ம் ஆகுது பாருங்க. நம்மலாம் என்னங்க ஏமாத்துறோங்க அப்படின்னு நம்ம கீழே போயிடுறோம். அப்படி போகக்கூடாது. பெரிய பெரிய ஆட்கள் பார்க்கலாம், பார்க்காம இருந்திருக்கலாம், அனுபவிக்காம இருந்திருக்கலாம். அவங்க வாழ்க்கையில அவங்க என்ன மாதிரி தேவனை குறித்த வெளிப்பாட்டோடு இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. யாமறியும் பராபரமே. ஆனா நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஒரு சின்ன குழந்தைய போல நம்ம விசுவாசிக்கிறோம்னா நாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆமென். ஆனா இந்த எதிர்மறையான சூழல்கள், அதாவது நேர்மறையான வார்த்தைகளை நம்பி நீங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிற வேலையிலே எதிர்மறையான சூழல்களை கையாளுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சோர்ந்து போயிடுவீங்க. நீங்களும் மற்றவங்களை போலவே சரி சொன்னது உண்மைதான் போல அப்படின்னு கொஞ்சம் அப்படியே மைண்ட் என்ன ஆகும், கொஞ்சம் பேக்வேர்டாக ஆரம்பிக்கும். இது இயல்பாக வர்ற ஒரு காரியம். ஒருவேளை வந்திருக்கலாம், அல்லது வர்றதுக்கு முன்னாடியே தேவன் வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆமென். இப்ப கவனிங்க, என்ன கவனிங்க, 15வது வசனம், மார்க் சுவிசேஷம் 4:15. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, நான் சொன்னேன் இதுவரைக்கும் வராதவன் இப்ப என்ன பண்றான், வரான். ஏன் வரான்? ஆளு உருப்பட போறான். இதுவரைக்கும் வசனம் வரவே இல்லை, அதனால அப்படியே இருந்தான். ஆனா இப்ப என்ன வந்துட்டு, வசனம் வந்துட்டுனாலே நல்லா போறான்னு அர்த்தம். இந்த நம்பிக்கை விசுவாசிகளுக்கு இருக்கே இல்லையா, சாத்தானுக்கு இருக்கு. ஹலோ, அவன் ஏன் வரான், அதுல இருந்து யோசித்துக்கணும். அவன் ஏன் வராங்கிறதே சில மேட்டரை நமக்கு ரிவீல் பண்ணுது இல்லையா? 2 வாரங்களா பேசும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், சாத்தான் வரான் அப்படின்னாலே ஒரு மேட்டர் ரிவீல் ஆகுது. திருடன் வரானாலே வீட்டுல நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஆமென். உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டத்தை அவன் கொண்டு வருகிறான், ஒரு எதிர்மறையான காரியத்தை கொண்டு வர்றானே, அதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சிக்க முடியும். அங்கதான், அந்த சூழல்ல தான் பெரிய காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். சரீரத்திலே ஒரு போராட்டம், குடும்பத்திலே ஒரு போராட்டம், பினான்சியலி ஒரு போராட்டத்தில் நீங்க இருப்பீங்கன்னா, நான் பார்த்துருக்கிறேன். ஒரு நண்பர் எனக்கு தெரியும், அவர் பொருளாதாரத்துல போராட்டிட்டே இருந்தார் ரொம்ப நாளா, ரொம்ப நல்லவர். ஆனா எனக்கு தெரியும், ஒரு நாள் அவர் கையில் 50 ரூபா தான் இருந்தது. ஒரு அம்மா சாப்பிடலன்னு கேட்டுட்டு இருந்தாங்க, பாக்கெட்ல இருந்து 50 ரூபா கொடுத்து, எனக்கு தெரியும் ஒரு டோட்டல் அமௌண்டே 50 ரூபா தான், மொத்தமே ஒரு கையில் 50 ரூபா இருந்திருக்கு. நான் இப்போ ஒரு நாள் யோசித்தேன், இந்த அளவுக்கு இவர் லைஃப்ல என்ன இது அப்படின்னா, சில காரியங்களை அவரோடு கூட அமர்ந்து நான் பேசியிருக்கிறேன். நிறைய ரூம், பார்க்கில் அங்கங்கெல்லாம் அமர்ந்து நிறைய நேரம் வார்த்தையை பேசியிருக்கிறோம். என்ன நான் வாழ்க்கையில கண்டுபிடிச்சேன்னா, ஒரு நாள் ஆண்டவர் அவரோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினாரு. இந்த ஆளை நான் பெரிய அளவுல கொடுக்குற ஆளா நான் வைக்க போறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த தன்மை உள்ள கிடக்குது. ஆனா அவரு இப்ப கொடுக்குற ஆளா இல்ல, எப்படி இருக்கிறாரு, ஏந்திர ஆளா தான் இருக்காரு. ஆனா காலம் சென்றது, நேரமும் சென்றது. இப்ப எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு சொந்தமா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துற அளவுக்கு பெரிய ஆளா இருக்கிறார்.
ஓனா ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறாருங்க. அப்போ எந்த ஏரியாவில் நீங்க போராடுறீங்களோ அதிலே தெரிஞ்சுக்கோங்க, அங்கதான் நீங்க பெருசா ஜெயிக்க போறீங்க. எல்லாம் சொல்லுங்க, எனது போராட்டம் எங்கேயோ எனது வெற்றியும் அங்கே. ஒரு 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Where there is battle, there is success. எங்க ஃபைட் நடந்துட்டு இருக்கோ அங்கதான் வெற்றி. அந்த ஏரியால தான் பெரிய வெற்றிகளை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். Amen. அது சுகத்தின் ஏரியாவா இருந்ததுன்னா நான் சொல்றேன், மாபெரும் சுகத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அது பைனான்சியல் ஏரியா இருந்ததுன்னா நான் சொல்றேன், மிகப்பெரிய செழிப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அப்ப சாத்தான் வந்து அப்படின்னா உன்னை பயந்துடக்கூடாது. இவன் ஏன் தேவையில்லாம இந்த தெருவில் லாந்துறான், அதுவே சிக்னல் கொடுக்கு. அதுவே சில காரியத்தை என்ன பண்ணுது சொல்லுது. அவன் ஏன் வாரானா அங்க போடுறங்க, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியறு காணவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது வரைக்கும் ஒரு ஃபைட் இல்ல, ஒரு சண்டை இல்ல. ஆனா இப்போ ஒரு ஃபைட், இப்போ ஒரு சண்டை. இதுக்கு பேர் என்ன சண்டை அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன், குட் ஃபைட். எல்லாம் சொல்லுங்க, குட் ஃபைட். பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். அப்படி சொல்றாரு. ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. இந்த கல்லறை தோட்டத்தெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, நல்ல போட்டுட்டு போயிருப்பாங்க. ஓட்டத்தை முடித்தேன் போட்டிருப்பாங்க. நல்ல டாஸ்மார்க் எல்லாம் போட்டு போய் சேர்ந்திருப்பாரு. அவருக்கும் அதே வசனம் தான், ஓட்டத்தை முடித்தா விசுவாசத்தை காத்து கொண்டார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்ல, நல்லா கவனிங்க, விசுவாச போராட்டம். எல்லாம் சொல்லுங்க, குட் ஃபைட். நல்லா சொல்லுங்க, குட் ஃபைட். இதான் சில பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இதை கரெக்டா புரிஞ்சுக்காத கிறிஸ்தவன் நண்பர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு உபத்திரவத்தின் வாழ்க்கை, ஒரு வேதனையின் வாழ்க்கை, ஒரு கண்ணீரின் வாழ்க்கை. கடவுள் பாடுகள் மூலமாக நம்மை பக்குவப்படுத்துவார் அப்படின்ட்டாங்க. நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன், பேரண்ட்ஸ் கிட்ட, உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் வாழ்க்கையில் எப்படி பாடங்களை கற்றுக் கொடுக்கிறீர்கள்? நெருப்பை குறித்து இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன் மகனே அப்படின்னு சமையல் ரூம் பக்கம் வர்ற பிள்ளைய கூப்பிட்டு சடார்னு பிடிச்சி படார்னு ஸ்டவ்வுக்குள்ள கையை விட்டு வெளியே எடுத்து டப்பு டப்புன்னு சுடுதா, இதுக்கு பேரு தான் நெருப்பு, இப்படி பாடம் நடத்துவீங்களா? சைல்டு அபியூஸ்ன்னு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. வெளிநாடா இருந்தா, நம்ம ஊர்ல என்ன வேணாலும் பண்றாங்கிற மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு மாறினாலும் மாறிடும். ஃபாரினா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் போன் பண்ணாலே உங்களை பிடிச்சிட்டு போயிடுவான். சைல்டு அபியூஸ் கேஸ் ஃபைல் ஆயிரும். குழந்தை இவன் மண்டை கிறுக்கு பிடிச்சிட்டு, அப்புறம் நான் தெளிவான ஆள்ல நீங்க நிரூபிச்சாதான் பிள்ளைய கொடுப்பான். அந்த மாதிரி ஆயிடுச்சு சட்டம்லாம். இதெல்லாம் ஆனா தேவன் அப்படின்னு வரும்பொழுது மக்கள் சொல்றாங்க, அது இல்லைங்க, கடவுள் வந்து வியாதியை கொடுத்து, கட்டியை கொடுத்து, கேன்சரை கொடுத்து உனக்கு பாடத்தை என்ன பண்ணுவாரு, நடத்துவார் அப்படின்ட்டாங்க. நம்ம ஆட்களும் ஓஹோ, கர்த்தர் பல விதமான நோய்கள் எல்லாம் கொடுத்து நமக்கு என்ன பண்ணுவாரு, சொல்லி தருவார் போல. யாரை நேசிக்கிறாரோ, இதுல வேற யாரை நேசிக்கிறாரோ அவங்களுக்கு என்ன கொடுப்பார், நிறைய கஷ்டம் கொடுப்பார் அப்படின்ட்டாங்க. அப்ப நமக்கு மனசுல என்ன தோணும், ஆண்டவரே என்ன கொஞ்சம் கம்மியா நேசிங்க, ரொம்ப நேசி தொலைச்சிடாதீங்க, அப்புறம் அது வேற என்ன ஆயிப்போ வம்பாய் போயிடக்கூடாத. இந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு பாருங்க. இது எதுவுமே பைபிள்ல இல்ல பாருங்க. எங்கெங்க இருக்குதுன்னு கேட்டா ஒரு வசனம் காட்டுறாங்க. என்ன வசனம் தெரியுமா? யாருக்கா தெரியுமா என்ன வசனம்? தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவன் என்ன பண்றாரு, சிட்சிக்கிறார். எல்லாமே நம்ம ஆட்கள் சும்மா பேசல, எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுவாரோ அவர்கள் என்ன பண்றாரு, சிட்சிக்கிறார். சிட்சிக்கிறார்னு இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, போட்டு வெளுன்னு வெளுப்பாரு, போட்டு அடின்னு அடிப்பாரு, வந்து வியாதியை கொடுப்பாரு, வேதனை கொடுப்பாரு. ஏன்னா அன்பு வச்சிருக்காருல, சும்மா ஒன்னும் அடிக்கல அவர். அடியா பொறுமையா வாங்கிக்கோ, ஏன்னா அன்பு இருக்க போய் தான் அடிக்கிறார்.
அன்பு இல்லைன்னா அடிப்பாரா அப்படின்ட்டாங்க. கேள்வியும் கேட்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அடியும் சொல்லுதாங்க, அன்பையும் சொல்றாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏங்க அடிச்சீங்க? அன்பா இருந்தனால அடிச்சேன், இப்படி சொல்லிட்டாங்களா? பைபிளை எடுத்து பார்த்தா அதை போய் ஆழமாக நாம் படித்தோம் என்றால், சிக்ஷை என்ற வார்த்தை நம்ம எப்படி மொழிபெயர்க்கிறோம்னா பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கிறோம். ஆனா அந்த சிக்ஷை என்கிற வார்த்தை, அந்த கிரேக்க வார்த்தையை எடுத்து போய் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி போய் படிச்சா அதுல என்ன வருதுன்னா, பீடியோ அப்படிங்கிற வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க பீடியோ. இந்த பீடியாட்டிஷியன் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, குழந்தை நல மருத்துவர். இந்த பீடியோ, இந்த பீடியாட்ரிக் அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் அதுல வருது, சிக்ஷை அப்படிங்கிறதுக்கு. அதாவது ஒரு இட்ஸ் a child training, அதாவது ஒரு குழந்தையை பயிற்சிவிக்கிறோமே அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. போட்டு அடி அடின்னு அடிக்கிறது இல்லை, போட்டு நொறுக்கணும்னு என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. அங்க என்ன சிக்ஷைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒன்றை கற்றுக் கொடுப்பது, ஒன்றை போதிப்பது, ஒன்றை பயிற்சி அளிப்பது. ஒரு குழந்தைக்கு எப்படி நாம் காரியங்களை தெளிவா என்ன பண்றோம், சொல்லித்தரோமோ அவ்விதமாய் சொல்லி தருகிற வார்த்தைக்கு தான் சிக்ஷைன்னு என்ன பண்ணிருக்குது போட்டிருக்கே தவிர அடியை பற்றி என்ன பண்ணவே இல்லை, அங்க சொல்லவே இல்லை. இன்னொன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்க கிரீக்லாம் விட்டுருங்க. இந்த சிக்ஷை, சிக்ஷா அப்படிங்கிற வார்த்தை ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. நம்ம பைபிள்ல நிறைய என்ன வார்த்தை இருக்கு, சமஸ்கிருத வார்த்தை இருக்கு. இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஒன்னு கொண்டு வந்தாங்க, ஒரு பிளான். அந்த பிளானுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? சர்வ சிக்ஷா யோஜனா. சர்வ சிக்ஷா யோஜனா அப்படின்னா என்ன? அனைவருக்கும் கல்வி. அனைவருக்கும் கல்விங்கிறதுக்கு இந்தி வார்த்தை என்னது? சர்வ சிக்ஷா யோஜனா, எல்லாருக்கும் கல்வி. அப்போ அன்னைக்கு தான் நான் எதுங்கயோ போயிட்டு இருக்கும்போது படிச்சேன், சிக்ஷா கரெக்டா போட்டிருக்கேன். அவங்க கரெக்டா விளங்குது அவங்களுக்கு. சிக்ஷை அப்படின்னு சொன்னாலே கல்வி அல்லது கற்றுத்தருதல், போதித்தல் என்று அர்த்தமாக இருக்கிறது. அப்ப எப்படி அந்த வசனத்தை படிக்கணும்? தேவன் யாரிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவர்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார், அவர்களுக்கு போதிக்கிறார், குழந்தைக்கு சொல்லித் தருவது போல் சொல்லித் தருகிறார். தேவன் அவர்களை பயிற்சிவிக்கிறார் என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. சிக்ஷிக்கிறார் அப்படிமாங்க, சிக்ஷிக்கிறார்னு வாயில சொல்லிட்டு இப்படிங்கிறீங்கன்னு நம்ம மைண்ட்ல பிக்சர் வந்துருது. என்ன ஆயிருது? ஆஹா சிக்ஷிக்கிறார் அப்படின்னு அப்ப வெளுத்திருவாரு, அடி கிளப்பிடுவாரு அப்படிங்கிற மனதுல என்ன பண்ணுது, வருது பாருங்க. கிடையவே கிடையாது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்விதமாக பாடம் நடத்த மாட்டீர்கள் இல்லையா? என்னைக்காவது அப்படி நடத்துவீங்களா? அடிச்சுட்டா கூட கஷ்டமாயிரும், அடிச்சிட்டம்பா மன்னிச்சுக்கோப்பா அப்படின்றதும் நமக்கே கஷ்டமா இருக்கு. ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ அடிச்சாங்கன்னா அப்புறம் வேத மாதிரி ஆயிரும். அதான் ஒருத்தர் சொன்னார், முன்னாடி எல்லாம் பசங்க ஜோம் பண்ணிட்டு போவாங்க, ஆண்டவரே கடவுளே எந்த வாத்தியாரும் என்ன பண்ணிடக்கூடாது, அடிச்சிடக்கூடாது. இப்ப வாத்தியார்லாம் ஜோம் பண்ணிட்டு போறாங்களாம், அவசரப்பட்டு யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு. இப்ப வாத்தியார்களுக்கு தான் ரொம்ப பயம். அந்த ரேஞ்சுக்கு ஆகி போச்சு பாருங்களேன் எல்லாமே. அடிக்க முடியாது பாருங்க, டப்புன்னு அடிக்க முடியாது, அது ஒரு பெரிய ப்ராப்ளமா விடுது. ஆனா நம்ம கடவுளை பத்தி பேசும்போது மட்டும் இப்படியே பேசிக்கிட்டே வரோம் பாருங்க. அப்படி கிடையாது. அப்படி பேசிட்டதுனால ஏன் இந்த இதை பேசுறது அவசியம்னா, கடவுளே பாடுகளை கொடுக்குறாரு, நோயை கொடுக்குறாரு, பலத்தை கொடுக்காருன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம எப்படி அதை எதிர்ப்போம்? அதுக்குதான் இதை நான் இவ்வளவு நேரம் பேசுறேன். இவ்வளவு நேரம் ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்றது, ஏன் சொல்றேன்னா, நாம அதை ஏன் எதிர்க்க மாட்டேங்காங்க நிறைய கிறிஸ்தவங்க? வறுமையை ஏன் எதிர்க்கல, நோயை ஏன் எதிர்க்கல, கவலைகள், வேதனைகள், கஷ்டங்களை ஏன் எதிர்த்து போகல, அதற்கு எதிர்த்து விசுவாசத்தையும் வார்த்தையையும் ஏன் அவங்க பயன்படுத்தல, பரிசுத்த ஆவியின் வல்லமையை ஏன் அதற்கு எதிராக அவங்க பயன்படுத்தலைன்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது கடவுளே கொடுக்கறதுனால அப்படின்ட்டு. கடவுளே ஒரு பார்சல் அனுப்பிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பத்திரமா எடுத்து அலமாரில் வச்சிருவீங்க, ஷோகேஸ்ல வச்சு எல்லாத்தையும் காமிப்பீங்க, கடவுள் அனுப்புனாரு கடவுள் அனுப்புனாருன்ட்டு. யாரையும் எதிர்க்கவே மாட்டோம். ஆனா பைபிள்ல நம்ம திறந்து படிச்சா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். வேற எதுவும் அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணல, வரல. எல்லாம் சொல்லுங்க, எவ்ரி குட் கிஃப்ட் இஸ் கம்ஸ் ஃப்ரம் அபவ். எந்த நன்மையும் அங்கிருந்து வருது, எந்த கெட்டதும் அங்கிருந்து வர்றதே இல்லை. அது இன்னொரு ஃபேக்டரி இருக்கு, மிஸ்டர் டெவில் ஃபேக்டரி. அவன் அங்க தயாரிச்சு அந்த சரக்கை அங்க என்ன பண்றான்,
மக்கள் வாழ்க்கையில போட்டுக்கிட்டே இருக்கான். அதனாலதான் இயேசு ஆண்டவர் இதை நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். யோவான் 10:10 இயேசு பேசும்போது ரொம்ப அழகா சொல்லி தர்றாரு. என்ன சொல்றாரு? திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கும் வரான். அப்ப பிசாசு எதுக்கு வரானா? கொல்ல அழிக்க, திருட கொல்ல அழிக்க வருகிறானே அன்றி வேற எதுக்கும் அவன் வர்றதில்லை. இப்ப இயேசு சொல்றாரு நானும். இப்ப அவன் எதுக்கு வந்தான்னு சொல்லிட்டான். இப்ப நான் எதுக்கு வந்தேன்? நானும் உனக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படிங்கிறார். ஆங்கிலத்துல abundance life அப்படின்னு இருக்கு. பரிபூரணமான ஒரு வாழ்வை கொடுக்க வந்தார். எல்லாம் சொல்லுங்க, வாழ்வு, நிறைவாழ்வு தேவனுடைய யோசனையாக இருக்கு. அதைத்தான் அவர் கொடுக்க வந்தார். அப்போ இந்த சத்தியம் மனதுல இருந்தாதான் நாம இதை எதிர்த்து நிற்போம். எப்ப இதெல்லாம் கடவுள் எனக்காக வைக்கல. பாருங்க, நான் நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், வறுமையில பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எப்போ? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு. கிறிஸ்தவ பயணத்துக்குள்ள ஆழமா போக போக நோயும் வறுமையும் ஆழமா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் நல்லாதான் இருந்தது. ஏன் தெரியுமா? நான் கேட்ட போதனை, எனது விசுவாசம், எனது நம்பிக்கை எல்லாமே தப்பா இருந்தது. அப்புறம் தான் ஒரு நாள் பார்த்தா எல்லாருமே பரிதாபமா என்ன பார்த்தாங்க. நண்பர்கள், உறவுகள் எல்லாரும் நான் பெருமையா, இயேசு என்னை மாத்தினான் அப்படின்னு, நல்லா மாத்திருக்காருப்பா அப்படின்ட்டாங்க. சரீரம் பாதிக்கப்பட்டிருக்குது, ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு வேலை இல்லை, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, எப்படியோ இருக்கும். எப்படி நம்புவாங்க? யாரும் நம்ப மாட்டாங்க. எல்லாமே ஏதோ ஆகி போச்சு அப்படின்ட்டாங்க. நான் போற இடத்துல நான் கேட்கிற டீச்சிங்லாம் என்ன பண்ணுது? ஒண்ணும் இல்ல, கத்தருக்காக அப்படின்ட்டாங்க. அவங்க வேற அப்பப்போ இன்னும் உசுப்பேத்துவாங்க. எதுக்கு? ரணகலம் ஆக்குது. உசுப்பேத்தி ரணகலம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் தேடி இது என்னன்னு பார்த்தா கர்த்தர் நல்லவர் என்று தெரிகிறது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், ஒரு தீமையும் அவர்கிட்ட இருந்து வரல. இந்த வெளிப்பாடு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த நோய், தரித்திரம், குறைவு, தோல்வி இதை குறித்த ஒரு எதிர்ப்பு உணர்வே வந்துச்சு. பாருங்க, இந்த ஆன்டி வைரஸ் போடுறாங்க பாத்தீங்களா சிஸ்டத்துல எல்லாம். அது மாதிரி இந்த மாதிரி வார்த்தை உள்ள வந்துருச்சுன்னா அப்புறம் உள்ள வந்தாலே எதிர்ப்பு வந்துடும். நோயே போ இயேசுவின் நாமத்தினாலே, நான் இருக்கிற இடத்துல நீ இருக்க கூடாது. பலகீனங்களே போ இயேசுவின் நாமத்தினாலே, வறுமையே போ இயேசுவின் நாமத்தினாலே, கடனே போ இயேசுவின் நாமத்தினாலே. அதுக்கப்புறம் தான் இது கடந்ததுக்கு அப்புறம் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க, நான் உடனே மாற்றம் வந்துடல, உடனே முன்னேற்றம் வந்துடல. ஆனா முதல்ல நான் செஞ்சது எதிர்ப்பு உணர்வு தான். எடுத்த உடனே கொள்கையை நிறைவேற்ற மாட்டேங்க, எதிர்ப்பை காட்டிக்கிட்டே வரணும். ஒரு நாள் சாங்ஷன் பண்ணுவாங்க. வெளியில அப்படித்தானே, அமைதியா இருந்துடக்கூடாது, அப்பப்ப எதிர்ப்பை தெரிவிக்கணும். அது மாதிரி ஆவிக்குரிய உலகத்துல நீங்க விட்டுட்டீங்கன்னா இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த உட்கார இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு இடம் கேட்பாங்கிற மாதிரி பிசாசு அந்த மாதிரியான ஒரு ஆளு. லேசா விட்டீங்கன்னா அது என்னங்க சளி காய்ச்சல் தானங்க, அது இருமல் தானங்க, அது படிப்படியா ஒண்ணு கொண்டு வருவான். அப்புறம் தலைவலி, அப்புறம் குறுக்கு வலி, அப்புறம் கால் வலி, அது பிபி சுகர்லாம் இப்போ நார்மலா இருக்கல, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி உங்களை ஆறுதல் படுத்த பல பர்னபாஸ்கள் சுத்தி கொண்டிருப்பார்கள். ஆறுதல் படுத்துவார்கள் உங்களை, கவலைப்படாதீர்கள் அப்படின்ட்டு. மருத்துவமனைகள்லாம் கூடி உட்கார்ந்து பேசுறாங்க, டிஸ்கஷன். என்னது உங்களுக்கு எவ்வளவு? 70? எனக்கெல்லாம் 120 பார்த்துக்கோங்க. ஆமா, ரொம்ப பெருமை. எப்படி போயிடுச்சு பாருங்க, மக்களுடைய கல்ச்சரே வேற மாதிரி ஆயிடுச்சு. பிபி சுகர் இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னு சிந்திக்கவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மக்களுடைய மனதை போட்டு வாட்டி அவனுடைய மைண்ட் செட்டுக்குள்ள அவன் கொண்டு போறான் அந்த உலகத்தை. ஐயோ, இந்த நாள்ல நமக்கு கடவுளுடைய வார்த்தை எந்த அளவுக்கு அவசியம் தெரியுமா? இது இருந்தாதான் கோணலும் மாறுபாடான இந்த சந்ததிகள் நடுவிலே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல நீங்கள் பிரகாசிப்பீர்கள். இந்த பிடிக்கலன்னா நம்பிக்கையே இல்லைங்க. நம்மளும் சேர்ந்து கூட்டத்தோட கூட்டமா போயிடுவோம். கிடையவே கிடையாது. கடவுள் ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறாரு, நீடிய வாழ்வை வச்சிருக்கிறாரு, சமாதானத்தை வச்சிருக்கிறாரு, வெற்றியை வச்சிருக்கிறாரு, நிம்மதியை அவர் வச்சிருக்கிறாரு, உயர்வை அவர் வச்சிருக்கிறாரு, பெருக்கத்தை அவர் வைத்திருக்கிறார்.
ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சூழ்நிலைகளும் காரியங்களும் எப்படி வேணாலும் இருந்தாலும் தேவன் ஒரு மனிதன் கூட இருக்கும் பொழுது பாதகமானதெல்லாம் சாதகமா மாறும். இப்படிப்பட்ட முற்போக்கான ஒரு நம்பிக்கையை கடவுள் நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. அதை புரிஞ்சுக்கணும். ஆனா அதை கெடுக்கிற மாதிரி சில காரியத்தை போதிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு இந்த சிக்ஷை. இப்படி சொல்லிட்டதுனால உபத்திரவம் பாடு இதெல்லாம் யார்கிட்ட இருந்து வருது? கடவுள்கிட்ட இருந்து வருது அப்படின்னு சொன்னதுனால யாருமே அதை எதிர்க்கல. விளங்குதா? எதிர்க்காதனால ஏறி மிதிச்சுட்டு போயிடுச்சு. 35-40 நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. மிஷினரிகள்லாம் பாருங்க, வியாதியிலே செத்து போயிடுறவங்க தான் நிறைய பேர். ஏதோ எதிர்ப்பு யாரோ பண்ணி அப்படிங்கிற எண்ணிக்கையெல்லாம் விட ஒரு பூச்சி கடிச்சிச்சு, வியாதி, பலகீனம், இப்படி செத்து போனவங்க தான் நிறைய. அவங்க தியாகங்கள்ல நம்ம கொண்டாடுறோம், மேன்மையா நினைக்கிறோம். ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன். கர்த்தர் அப்படிப்பட்டவங்களுக்காகத்தான் பெரிய பெரிய வாக்குகள்லாம் கொடுத்தார். நான் சொல்லட்டுமா? பவுல் அப்போஸ்தலன் பூச்சி கடிச்சிச்சே, பவுல் அப்போஸ்தலன் சாவலையே. அதாவது ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்காங்க, புயல் வருது, காற்று வருது, அதெல்லாம் தாண்டி ஒரு தீவுல போய் என்ன பண்றாங்க? சேர்றாங்க. அந்த தீவுல சேர்ந்த உடனே விரவுகள்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படி அள்ளி போட்டு இருக்கிற நேரத்துல பவுலுடைய கையை ஒரு கட்டு விரியன் என்ன பண்ணுது? கவ்வி கொண்டது. உடனே இந்த தீவுல இருக்கிற மக்கள்லாம் பேசுறாங்க, இன்னும் 5 நிமிஷம் தான் ஆள் போயிடுவார் அப்படின்ட்டு. கவ்வி கொண்டது. இப்ப என்ன பண்றான் பவுல? ஒரு என்ன பண்றான்? உதறான். அது நெருப்புல போய் இதாயிடுச்சு. இப்பதான் 1 2 3 கவுண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆள் விழுவாருன்னு பார்த்தா ஆள் ஒண்ணுமே ஆகல, ஆள் நார்மலா இருக்காரு. இப்போ தீவுல இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க, இவர் ஒரு தெய்வ மனிதன் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொலைபாதகன்னாங்க. யார பாரு, இவ்வளவு இதையும் தாண்டி தீங்கு அவனை விடல பாருங்க. அவன் நேரம் யாரை விட்டுச்சு? தொலைஞ்சான் பவுல் அப்படின்னு நினைச்சாங்க. பவுல் தொலைல. என்ன சொல்ல வரேன்னா, கடவுள் எப்படிப்பட்ட வாக்குகளை கொடுக்கிறார். சாவுக்கேதுவான ஒன்றை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்துவது. நீங்க போய் விஷம்னு ஒண்ணு தாங்க அப்படின்னு வாங்கி சாப்பிட வேண்டியது இல்லை. ஒரு மணிக்கு தண்ணி குடிச்சாலே போதும். ஹலோ, அல்லங்கதா? விஷம், இந்த பழைய படத்துல எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க, விஷம்னு எழுதி வச்சிருப்பாங்க. நமக்கு தெரியாது பாத்தீங்களா? விஷம் அப்படின்னு பாட்டல்ல வெள்ளை கலர்ல ஒட்டியில எழுதிடுவாங்க. அப்படி காமிச்சிட்டே இருப்பாங்க. அப்படின்னா எடுத்து அடிக்க போறாங்க யாரோ அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு தேடி போய் குடிக்க வேண்டியது இல்லை. நம்ம சாப்பிட்ற எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? சாவுக்கேனதான் இருக்கு. அதுக்குன்னே கொஞ்சம் பேர்லாம் இதை சாப்பிடு, அதை சாப்பிடாத, அதை குடி, இதை குடிக்காத, அந்த வாட்ஸ்அப் யூடியூப் ஃபுல்லா இதான் ஓடிட்டே இருக்கு. இதெல்லாம் கேட்டு சாப்பிடணும்னா ஒன்னத்தையும் திங்க முடியாது. பொரோட்டா சாப்பிடக்கூடாதுங்க ஒரு ஆளு. நம்மளால பொரோட்டா சாப்பிடாம இருக்க முடியுமா? முடியவே முடியாது. பொரோட்டா சாப்பிடாத ஒரு ஆரோக்கியம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதாவது என்னத்தையாவது கிளப்பி விட்டுட்டே இருக்கிறாங்க. அது அப்படி இப்படிங்க. நம்ம அதுல வாழ போறோமா இல்ல தேவனுடைய ஜீவன்ல வாழ போறோமாங்கிறத அவசியமாக இருக்கிறது. ஆமென். நம்ம அந்த அறிவை டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க நிறைய பேர். அந்த அறிவுலாம் தேவையில்லை. அது நன்மை தீமை அறிவு சாவை கொண்டு வந்துச்சுன்னு பைபிள்ல இருக்கு. எந்த அறிவு மனுஷனுக்கு சாவை கொண்டு வந்துச்சு? The knowledge of good and evil. நம்ம அது நல்லதுன்னு நினைக்கிறோம், ஆனா தேவன் அது கெட்டதுங்கிறார். The knowledge of good and evil மனுஷனை கெட்டு போச்சு. மனுஷனை மனுஷனுடைய சாவுக்கே அதான் காரணம் இருக்குது. ஆனா நாம எப்படி வாழணுமா? அவரோடு உறவு கொள்வதனால், அவரை அறிவதனால், அவருடைய பிரசனத்தினாலே நமக்கு உண்டாகிற நடத்துதலிலே வாழ அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அது ஜீவன். நான் சொல்லுங்க, ஜீவன். ஆமென். ஸோ அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்க, இந்த மாதிரி எதிர்மறையான காரியங்களை எதிர்க்காமலே போயிட்டாங்க. ஆனா நாம் அதையெல்லாம் எதிர்த்து வெற்றி கொள்ளும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். சரி, இப்போ கொஞ்சம் உள்ள போலாம். இந்த எதிர்மறையான சூழல் வருகிறது, இதை எப்படி கையாள்றது அப்படின்னு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுவித்த அந்த யாத்திராகம புத்தகத்திலிருந்து நாம் சில காரியங்களை போன வாரம் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பார்த்து நாம் முடிப்போம். வேகமா எடுத்துக்கோங்க, பார்க்கலாம். யாத்திராகமம் 3:7-8. அப்பொழுது கர்த்தர்
எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். யார் நிமித்தம் வேதனைப்பட்டாங்க? யார் நிமித்தம் வேதனைப்பட்டாங்கன்னு போட்டிருக்கு. ஆண்டவர் நிமித்தமா ஆலோட்டி நிமித்தமா? என்னங்க, சில மனிதர்கள் இன்னொரு மனிதன் என்ன பண்றான்? நசுக்கிறான். ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் என்ன பண்ணாருங்க? வேதனைகளை அனுபவித்தார்கள். அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 8வது வசனத்துல படிக்கிறோம். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் எவீரியரும் எபியூசியரும் இருக்க இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். அவங்க எங்க இருக்கிறாங்க? எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க? அடிமைகளாக உபத்திரவமும் வேதனையும் கண்ணீரையும் பெருமூச்சையும் விட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் வந்து இறங்குறாரு. எதுக்கு இறங்குறாரு? இந்த உபத்திரவம், இந்த கண்ணீர், இந்த கூக்குரல், வேதனை, இதுல இருந்து அவர்களை விடுவிச்சு எங்க கூட்டிட்டு போகணுமா? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். அப்ப கடவுளுடைய ஐடியா இது, கடவுளுடைய யோசனை இது. உபத்திரவப்படுகிற கண்ணீர் விடுகிற ஒரு சமூகத்தை, ஒரு மனிதனை பார்த்து கவலைப்படாதப்பா, நான் உன் மேல நேசிச்சு இன்னும் உனக்கு உபத்திரத்தை தர விரும்புறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? கடவுள் என் பின்னாடி வா, இன்னும் உனக்கு உபத்திரவம் நிறைய வச்சிருக்கேன், இன்னும் கண்ணீர் உனக்கு நிறைய வச்சிருக்கிறேன், இன்னும் கஷ்டம் உனக்கு நிறைய வச்சிருக்கிறேன். இதுவா செய்தி? இது செய்தி கிடையாது. ஏற்கனவே அவனை ஆலோட்டிகள் நிமித்தம் அவன் என்ன பண்றான்? கூக்கரல் இட்டுக்கிட்டு இருக்கிறான். 4 தலைமுறையாக. இந்த மலேசியா போயிருந்த போது நான் தான் பார்த்தேன். இந்த ரப்பர் தோட்டங்கள்லையும் அங்க அந்த வந்து பாக்கு தோட்டங்கள்லையும் எத்தனையோ தலைமுறைகளாக அவர்கள் வதைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அப்படியே புதஞ்சு போனவங்க எத்தனையோ பேர். இப்பதான் ஒரு புதிய தலைமுறை ஒண்ணு எழும்பிக்கிட்டு இருக்குது. ஆமென். கிட்டத்தட்ட அது மாதிரிதான். இப்போ நற்செய்தி என்ன? கடவுளே உன்னை ஒடுக்குகிறார், அதுவா? கடவுளே உன்னை வதைக்கிறாருங்கிறதா? இல்லைங்க. கடவுள் வந்து இறங்குகிறார். அப்படி ஒடுக்கப்படுகிற ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது, கூக்கரல் ஒரு மனிதனை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, அவர்கள் கூக்கரலை நான் கேட்டேன், அவர்கள் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. மனிதனுடைய கூக்குரல், மனிதனுடைய கண்ணீர், மனிதனுடைய வேதனைகளை அறிந்த ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் இறங்கி ஒரு நடவடிக்கை அவர் எடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் இறங்குகிறார், நடவடிக்கைகளை அவர் எடுக்கிறார். மோசேங்கிற ஒரு தலைவனை சந்திச்சு அவங்க கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? என் மக்களுக்காக நான் உபத்திரவத்தையும் வேதனையும் வைக்கல, என் மக்களுக்காக நான் என்ன வச்சிருக்கிறேன்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு தேசத்தை நான் அவர்களுக்காக வைத்திருக்கிறேன். அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படிங்கிறார். இதுல இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா? ஏதோ கஷ்டம் இல்லாம இருந்தாலே போதும், ஏதோ கால் வைத்து கஞ்சிருந்தாலே போதும், ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருந்தாலே போதும் யா, கடவுள் இதை தந்தாலே போதும் யா அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. கடவுள் பாருங்க, அந்த உபத்திரவத்தை மாற்றி விடுகிறேன், கண்ணீரை மாற்றி விடுகிறேன் அப்படி மட்டும் சொல்லல, அதுல இருந்து விடுவித்து அவர்களுக்கு கற்பனையிலையும் யோசித்திராத அளவிற்கு பாலும் தேனும் கிடைக்கிற ஊர்ல ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்க அவர் இறங்கினேன் அப்படிங்கிறார். வெறும் டெலிவரன்ஸ் கடவுளுடைய ஐடியா இல்ல, ப்ராஸ்பெரிட்டி இஸ் காட்ஸ் ஐடியா. ஏதோ எங்களை விட்டா போதும் சாமி அப்படின்னு தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா சாமி அப்படின்னு நினைக்கல. அவர் என்ன நினைக்கிறாரு? இல்லப்பா, இந்த ஊர்ல 4-5 தலைமுறையா நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க, நீங்க அப்படியே போறது நியாயம் கிடையாது. 4-5 தலைமுறையா கஞ்சியும் கூளையும் மட்டும்தான் கொடுத்துருக்கான். கிளம்பும் போது டோட்டலா வசூல் பண்ணிட்டு கிளம்புறீங்கிறாரு. அல்லோ, இப்ப மோசே கிட்ட இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுத்து, விதைக்கிறவன் எதை விதைக்கிறான்? வசனத்தை விதைக்கிறான். இப்ப ஒரு ஆள் விதைக்கிற ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறார். அவர் தான் யாரு?
மோசஸ் கண்டுபிடிக்கிறார். அங்க பின்னாடி உட்கார்ந்துருக்காரு ஒரு மோசஸ். மோசே என்ன பண்றாரு? தெரிந்து கொண்டு மோசஸ் மூலமா என்ன பண்றாரு? வசனத்தை விதைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு வாழ்க்கை. நீ யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் அடிமைத்தனத்திலே பழகி அடுத்தவர் கட்டளையிட்டு அதன்படி நடந்து கொடுக்கிற இதை வாங்கிட்டு போய் இப்படியே ஒரு தரித்திர மனநிலையோடு, ஒரு அடிமையின் மனநிலையோடு குனிஞ்சி 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 வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷங்கிட்ட போய் கடவுள் வந்து உனக்கு எப்படி வச்சிருக்கா தெரியுமா? கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், வெட்டாத கிணறு, ஏரிகள் உள்ள தேசம், பொண்ணு விளையிற பூமி, எல்லாமே எப்படின்னா அவனுக்கு அது எப்படி இருந்திருக்கும்? திஸ் இஸ் டூ மச். விடுதலை ஆவனாலே அவன் நம்பியிருக்க மாட்டான். விளங்குதா? விடுதலையே அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான், நம்பியிருக்கவே மாட்டான். ஆனா எப்பவுமே கடவுளிடம் இருந்து வருகிற செய்தி நம் நம்பிக்கைகளை எல்லாம் விட அது உயர்ந்ததாகத்தான் அது இருக்கிறது. உங்கள் நம்பிக்கைக்கு சவால் எடுக்கிறதா இருக்கும் என்றால் அது தேவனுடைய செய்தியாக இருக்கிறது. எப்பவுமே God's message, it challenge you. அது உங்களுக்கு சவால் இடும், அது உங்களை சவாலிட்டு உங்களை அழைக்கும். சரீரம் செத்தவனையும் கர்ப்பம் செத்து போன வண்ணமாயிருந்த ஆபிரகாம் சாராளுக்கும் கடவுளின் செய்தி என்ன? உங்கள் மூலமாக நான் ஒரு இனத்தை உருவாக்குவேன் அப்படின்னு. It challenged you really. எப்பவுமே கர்த்தர் நம்புறதுக்கு அரிய பெரிய காரியங்களை நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். நீங்க கடன்லையும் வட்டியிலையும் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை கடவுள் உங்களை கூப்பிட்டு, எப்பா நீ ஒரு பெரிய ஹோட்டல், பெரிய ஒரு நிறுவனம், பெரிய கம்பெனிக்கெல்லாம் அதிபதி ஆகுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன அது ஆண்டவரே, இந்த கடன் மாறினாலே கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். கரெக்டா? இயல்பான மனுஷனுக்கு என்ன தோணும்? அதான் தோணும். ஆனா கடவுளுடைய வாக்குறுதிகள் எப்போதுமே நீங்க கற்பனை பண்றதுக்கு அதிகமா இருக்கு. இட்ஸ் அன்இமேஜினபிள். அதனாலதான் பாருங்க, இதனோட நாம இசைவு காட்டணும்னா நம்முடைய மனதை மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ரினியூ யுவர் மைண்ட். உங்க மைண்டை ரினியூ பண்ணும். அதை நம்புறதுக்கு இருதயத்தை பழக்க வைக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. கடவுள் அதனாலதான் இவர்களுக்கு தலைவனா நியமிச்சாரு. பாத்தீங்களா மோசே? இவனை இந்த அடிமை கூட்டத்திலே வளர்க்காம இவனை கூட்டிட்டு போய் அரண்மனையில வளர்த்தாரு. ஏன் தெரியுமா? இந்த கூட்டத்திலே வளர்ந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, விடுதலையையோ சுதந்திரத்தையோ கடவுளே வந்து பேசினாலும் நம்பி இருக்க மாட்டான். ஆனா கடவுள் எவ்வளவு ஆச்சரியமானவர்! இவர்களை விடுதலையாக்கும் தலைவனை அரண்மனையில் கொண்டு போய் வளர்த்தார். ஏன் தெரியுமா? மென்டாலிட்டி ரொம்ப அவசியம். மைண்ட் செட்டை கடவுள் உருவாக்குறார். அப்புறம் தான் அந்த மோசே என்ன பண்றாரு, இங்க ஒரு பெரிய தலைவனாக என்ன பண்றாரு, ஜனங்களுக்கு கொண்டு வந்து அவர் கொடுக்கிறார். அப்போ உபத்திரவப்பட்டு இருக்கிற மக்களுக்கு கடவுளுடைய செய்தி என்னவா இருந்தது? நலமும், எல்லாம் சொல்லுங்க, நலமும் விசாலமும். இதுதான் கடவுளுடைய செய்தி. இப்ப இதை கொண்டு போய் மோசே ஜனங்கிட்ட பேசுறான். என்ன படிச்சோம்? மார்க் 4 வசனத்தை கேட்டவுடன் சாத்தான் வந்து, சாத்தான் எல்லா வசனத்துக்கும் எதிராக வரமாட்டான். ஏன்னா சில வசனம் அவனுக்கே ஆதரவா இருக்கும். அதாவது கடவுள் உன்னை அடிப்பார், கடவுள் வந்து உனக்கு வியாதியை கொடுத்துருக்காருன்னா அவன் அதெல்லாம் எடுக்க மாட்டான். சூப்பர்ப்பா, என் வேலையை நீ பண்ணிட்ட, கோடி நன்றின்னு போயிடுவான். ஏன்னா சில பிரசங்கங்கள் பிசாசுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. பரவாயில்ல, நீங்க நல்லா பேசுங்க, உங்க ஊழியத்துக்கு நான் ஸ்பான்சர் பண்றேங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவன் வேலையை நிறைய பேர் பண்ணிடுறாங்க. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இயேசு வியாதியை கண்ட போது அதை சுகமாக்கினார். எந்த வியாதியாலையாவது பார்த்து இல்லப்பா அது கடவுள் உனக்கு இப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஈவன் மரித்த பிணங்களை பார்த்த போது கூட இயேசு அதை விடவில்லை, அதை உயிரோடு எழுப்பினார். ஆமென். கடவுளுடைய ஐடியா கிடையாதுங்க. மரணமோ வியாதியோ கடவுளுடைய ஐடியா கிடையவே கிடையாது. ஏன்னா இயேசு கடவுளுடைய பரிபூர்ணமான ஐடியாவாக இருக்கிறார். Jesus Christ is the perfect will of God. Jesus Christ is the perfect theology. Jesus Christ is a perfect revelation. அதனாலதான் நம்ம அவர்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும், படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ
இவன் இந்த மக்கள்கிட்ட போய் இவன் விதைக்கிறான். விதைச்ச உடனே என்ன நடக்குது? அதுதான் நாமளும் ஒவ்வொரு நாளும் பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. என்ன நடந்தது? போன வாரமே நான் உங்களுக்கு காண்பிச்சேன். கடவுள் இன்னொரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க. யாத்திராகமம் 3. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க, இது நம்புற மாதிரி இருக்கா? இவனை அடின்னு அடிச்சு இவனை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற அவன் கண்களிலேயே இவனுக்கு என்ன உங்களுக்கு நான் என்ன ஏற்படுத்துவேன்? எங்க காலகாலமா ஒடுக்கி பிடுங்கி வச்சிருக்கிற ஒரு ஆள், அந்த ஆள் மோசமான ஆளு, அந்த கூட்டம். இப்ப கடவுள் சொல்றாரு, அவன் கண்கள்லயே இந்த ஜனத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தேவனால எதையும் உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். எந்த கடினமான மனிதர்களையும் உங்களுக்கு சாதகமாக அவரால் மாற்ற முடியும். எகிப்தியரின் கண்களிலே நான் உங்களுக்கு எதை கிடைக்க பண்ணுவேன்? தயவு கிடைக்க பண்ணுவேன். அந்த தயவு என்ன பண்ணும்? நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவது இல்லை. வாட் எ ப்ராமிஸ் பாருங்க. வலங்சான் தரலையா? என்ன ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. இந்த ஊரை விட்டு நீ போவ, உன் கை வெறுமையா இருக்காது. ஏங்க இதெல்லாமா சொல்லணும் கடவுளே? ஏதோ விடுதலை ஆனா போதாதா, தப்பிச்சோம் பொழைச்சோம் ஏதோ வாழ்ந்தோம்? இல்ல, போகும்போது நீங்கள் வெறுமையாய் போவது இல்லை. That is a promise. நம்ம ஆட்கள்ல இந்த வெறுமையாய் போவது இல்லைங்கிறதே நம்புறது இல்லை. அவன் ஃபுல்லா நம்புறது பூரா என்னது சொல்றாங்க? வெறுங்கையாய் வந்தோம், வெறுங்கையாய் போவோம். சரி, வந்தீங்க போறீங்க ரைட்டு, வெறுங்கையா தான் வாழையும் செய்வீங்களா? வாழ்றது எப்படி? வெறுங்கையாவே வாழ்வீங்களா? கடவுள் சொல்றாரு, நான் உங்களை வெறுங்கையாய் போக விடுவதில்லை. இந்த ஆட்கள் பேசும்போது வசனம் தெரியணும், இல்லைன்னா நம்ம தான் போல அப்படின்னு நினைச்சுக்கிடுவோம். இதை பத்தி நான் பேசியிருக்கிறேன், இப்ப டைம் இல்லை, ஆனா இதை மட்டும் சொல்றேன். எல்லாம் சொல்லுங்க, வெறுங்கையாய் போக விடுவதில்லை. இந்த எகிப்துல நீ அடிமையா இருந்தீங்க, கொடுமையை அனுபவிச்சீங்க. கடவுளுடைய வாக்குத்தத்தம் என்ன பாருங்க, இந்த ஊரை விட்டு போகும்போது வெறுமையா போக மாட்டீங்க, பொன்னோடும் வெள்ளியோடும் தான் போவீங்க. ஆமென். அடுத்த வசனம் பாருங்க. ஒவ்வொரு ஸ்திரியும், பெண்களே கவனியுங்கள், ஒவ்வொரு ஸ்திரியும் தன் தன் அயலகத்தால் இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிற இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். ஹலோ, வாள் யாரு? ஸ்திரீகள் வாங்குவாள், கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமார்த்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். இதெல்லாம் மோசே மூலமா அவங்க உள்ளத்துல விதைக்கப்படுகிற வார்த்தைகள். அவங்க பிலீஃப் சிஸ்டத்துக்கும் இவன் கொண்டு வந்து ஃபிட் பண்ற அந்த ஃப்ரேமை பாருங்க. என்ன மாதிரி ஒரு ஃப்ரேமை கொண்டு வந்து ஃபிட் பண்ண பாக்குறான். தயவு கிடைக்குங்கிறான், பால் கிடைக்குங்க, விசாலம் கிடைக்குங்க. பார்த்தா என்ன நம்புற மாதிரியா இருக்கு, இப்படியே இருக்குது. ஆனாலும் கன்வின்ஸ் ஆகுறாங்க. கடவுள் கூட இருந்து அவங்கள என்ன பண்ண வைக்கிறாரு? கொஞ்சம் சம்மதிக்க வைக்கிறாரு. கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க? நம்ப ஆரம்பிக்கிறார்கள். பாருங்க, அதிகாரம் 4:31 என்ன போட்டிருக்குது? ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஆமென். இந்த மோசே கொஞ்சம் அந்த மூப்பர்கள்லாம் கூப்பிட்டு, தலைவர்கள்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் பேசுறாரு. அப்புறம் மக்கள்கிட்ட பேசுறாங்க. பேச உடனே அப்போ விடுதலை ஆயிடுவோமா, அப்போ செழிச்சிருவோமா, அப்போ முன்னேறிடுவோமா, அப்போ நல்லா ஆயிடுவோமா, இதுல இருந்து போய் நல்ல இடத்துக்கு போயிருவோமா அப்படின்னு கேட்ட உடனே சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். இப்ப என்னன்னா, இந்த ஏற்றுக்கொள்ளுதல், இந்த மகிழ்ச்சி உள்ளத்துல இருக்குது. இப்ப அடுத்த நாள் மோசே பார்வோன்ட்ட போறாரு. மோசேயும் ஆரோனும் யாரை சந்திக்க போறாங்க? அந்த நாட்டு மன்னன் பார்வோன், அவனை போய் சந்திக்க போறாங்க. அவன்கிட்ட போய் நின்று மோசே பேசுறாரு. 5ஆம் அதிகாரம், பார்வோனை சந்திக்கிற அதிகாரம், 1வது வசனம் பாருங்க. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். என் ஜனங்களை போக விடு. எல்லாம் சொல்லுங்க, என் ஜனங்களை போக விடு. காட்ஸ் வாய்ஸ இவங்க பேசுறாங்க.
என் ஜனங்களை போக விடு. இவன் இந்த கேட்ட உடனே பார்வோன் என்ன பண்றான்னா, என்னன்னு நிலவரத்தை விசாரிக்கிறான். அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த மாதிரி மோசே மூலமா ஒரு பிரசங்கம் வந்துச்சு, அதை கொஞ்சம் மேல நம்பி இந்த மாதிரி நம்பிக்கைக்குள்ள போறாங்க அப்படின்ட்டு. உடனே பார்வோன் என்ன பண்ணான்னா, இவங்க சும்மா இருக்கிறாங்க போல, அதனாலதான் இந்த மாதிரி ஃபெய்த் ப்ரீச்சிங், ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங், நன்மையின் ப்ரீச்சிங் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப டைம் இருக்கு. அவங்களுக்கு டெய்லி என்ன வேலை? செங்கச்சூளையில வேலை. செங்கலை அறுத்து சுட வேண்டும், அதுதான் அவங்க வேலை. ஆனா பார்வோன் அந்த வேலையாட்கள் என்ன பண்ணுவாங்க, அதை சுடுவதற்கு தேவையான வைக்கோல்களை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ மோசையின் பிரசங்கத்தை கேட்டு விடுதலை விடுதலை செழிப்பு முன்னேற போறோன்னு இப்போ அவன் எல்லாரையும் கூப்பிட்டு, இனிமே வெறும் செங்கலை சுடுறது மட்டும் உனக்கு வேலை இல்லை, போய் வைக்கோலையும் அறுக்கிறதும் உன் வேலை அப்படின்ட்டாங்க. என்னங்க செழிப்பு விடுதலைன்னாங்க, டப்புன்னு ஒரு செப்பு பின்னாடி போயிட்டோம். டப்புன்னு பின்னாடி வந்த மாதிரி இருக்குது, முன்னாடி போன மாதிரி இல்லை. கேட்கும் போது சந்தோஷமா இருந்தது, ஆனா நடக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்க அப்படின்னு குழம்புறாங்க மக்கள். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், இந்த இந்த விசுவாச ஃபைட்டை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இதுல பயணம் பண்றது கஷ்டமா மாறிடும். பாருங்க என்ன நடக்குது பாருங்க. 5ஆம் அதிகாரம் அங்க பாருங்க, என்ன என்ன வசனம் பாருங்க. 6வது வசனம் பாருங்க. அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களையும் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்பு போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படிக்கு சொல்லுங்கள், அதிலே ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள், அதனாலே நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். இது பார்வோன் வந்து இந்த ஃபைட் எப்போ வருது? மோசையின் பிரசங்கத்தை கேட்டதுக்கு அப்புறம். எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை கேட்டவுடன் ஒரு எதிர்மறையான ஒன்றை கொண்டு வர்றான். ஏன் தெரியுமா? உள்ள இருக்கிறத வெளியில எடுக்கிறதுக்கு. ஆனா உள்ள இருக்கிறது உள்ளே இருக்கும்னா அது வளர்ந்து விருட்சமா மாறிடும். ஆமென். அப்ப அதை எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி ஒண்ணு நடக்குது. 10வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஜனங்களின் ஆலோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை. இவ்வளவு ஸ்ட்ரகிள் என்ன பண்றாங்க, அனுபவிக்கிறாங்க. இப்படி அனுபவிச்சுட்டு சாயங்காலம் போல திரும்பி வராங்க வேலைக்கு போயிட்டு. 20வது வசனம். அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுவையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு, எப்பா இவங்க இந்த பாஸ்டர் வந்துட்டாங்க, பாஸ்டர் மோசே ஆரோன், இவங்க 2 பேர் தான் நமக்கு எதை பேசினாங்க, விடுதலை நாங்க பெண்டை நிமித்துட்டாங்க, வெற்றி உயர்வு செழிப்பு அப்படின்னாங்க, பெண்டை நிமித்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பயங்கர கோபமா இருக்காங்க. சிலர் பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு நலமும் விசாலமுமான ஒரு செய்தியை கேட்டுட்டு சில எதிர்மறையான சூழலை சந்திச்ச உடனே அஃபண்ட் ஆகுறாங்க. யாருக்கு எதிராக அஃபண்ட் ஆகுறாங்க? அதை சொல்லி கொடுத்த தலைவர்களுக்கு மேலையும் தேவனுக்கு மேலையும் கூட என்ன ஆயிடுறாங்க, அஃபண்ட் ஆகுறாங்க. அஃபண்ட் வந்து நிறைய பேருடைய ஹார்ட்ல வருது பாருங்க. தமிழ்ல என்ன சொல்றது, மனத்தாங்கள். எல்லாம் சொல்லுங்க, மனத்தாங்கள். ஒரு விதமான மனத்தாங்கள் ஆயிடுது. யார் மேல? அந்த மாதிரி பிரசங்க யார் மேலே ஒரு மாதிரி மனத்தாங்கள் ஆயிடும். ஆரோன் மேல மோசே மேல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நல்லா வாங்கின எனக்கு தானே தெரியும், என்ன அடி உங்க வீட்டு அடியா எங்கிட்ட அடியா செமத்தியா பிடிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கூட பெசாடி போயிட்டு இருந்தேன், என்னைக்கு உயர்வு செழிப்பு வெற்றி ஆரோக்கியம் முன்னேற்றம் பால் தேனுன்னு கஞ்சிக்கே கஷ்டமாயி போகும் போல இப்படி ஆயிட்டு. அப்ப இது என்னதுன்னா, ஒரு எதிர்மறை சூழலை அவன் பயன்படுத்தி
இப்ப இந்த ஜனங்களுக்கு என்ன ஆயிடும்? அப்ப பால்லாம் தப்பு போல, இந்த போதனை எல்லாம் தப்பு போல, இந்த பிரசங்கம் எல்லாம் தப்பு போலதான் ஓடிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே தேவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு? இந்த ஜனங்கள் மூலமா அந்த வார்த்தையை கொடுத்து இந்த ஜனங்களை விடுவித்து அவர்களுக்காக சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்துலதான் அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஆனா இது இந்த பிக் பிக்சர் இவங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், சோர்ந்து போயிடுவாங்க. எல்லாம் சொல்லுங்க, பிக் பிக்சர். பெரிய படம் என்ன? கடவுள் நிறைவான வாழ்க்கைக்குள்ளே உங்களை கொண்டு செல்வார் என்பதுதான். ஆமென். ஆனா இது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அஃபண்ட் ஆகும். அஃபண்ட் வித் மேன் ஆஃப் காட், அஃபண்ட் வித் காட். தேவனோடும் தேவ மனிதர்கள் மீதும் அஃபண்ட் அவங்களுக்கு என்ன பண்ணுது? உருவாகுது. அங்க பாருங்க, மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு 26வது வசனம், அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையில் பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர்கள். நல்லா வாங்கி கட்டிட்டாங்க. யாரு? மோசேயும் ஆரோனும். ஆனா உண்மையிலே அவங்க தேவன் சொன்ன வார்த்தையை தான் போய் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒரு காரியம் நடக்குது, ஆனா அதை மக்கள் விளங்கிக்கலாதனால அவங்க என்ன பண்றாங்க? இப்படித்தான் ஆரோக்கியங்க, நான் தான் வியாதியில கஷ்டப்பட்டிருக்கேன். இப்படிதான் செழிப்புங்காங்க, நான் வறுமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்படிதான் உயர்வுங்காங்க, நான் உபத்திரவத்தில் இருக்கிறேன். அவங்களுக்கு தெரியல, இந்த வல்லமையுள்ள வார்த்தைகளை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது இந்த சூழ்நிலையை தாண்டி கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கல்வாரி சிலுவையில் வைக்கப்பட்ட எல்லா நன்மையும் நம்மால் பார்க்க முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லா நன்மையும் பார்க்க முடியும். ஆனா இது உங்களுக்கு தெரியாதனால என்ன சொல்றாங்க? கொஞ்சம் நல்ல பேர் இருந்தது, அதையும் கெடுத்து விட்டீங்க, எங்கள் வாசனையை கெடுத்தீர்கள், எங்களை கொன்னிருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்போ பாருங்களேன், 22வது வசனம், அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை? அவனும் தலைவனும் பாருங்க, மனுஷன் தானே பாருங்க, டல்லாயிட்டான். என்ன ஆண்டவரே, விடுதலை அப்படின்னு வேற மாதிரி ஆயிப்போச்ச, என்ன எதுக்கு ஐயா அனுப்பி அந்த மக்களையும் கஷ்டப்படுத்துறீரு அப்படின்னு என்ன பண்றான்? பேசுறான், கடவுளோட உரையாடுகிறான். என்ன தெரியுமா? அந்த உரையாடல தேவன் அவர்களுக்கு பதில் அளிக்கிறார் பாரு. அல்லேலூயா. அடுத்த வார்த்தையை பாருங்க, அதுதான் நாம மார்க் 4 படித்ததுக்கு ஒத்ததான வார்த்தை. 23, நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல். எல்லாம் சொல்லுங்க, பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். எல்லாம் சொல்லுங்க, பிரவேசித்தது முதல். அங்க என்ன படிச்சீங்க? வசனத்தை கேட்ட உடனே. அப்போ எங்கையெல்லாம் தேவனுடைய வார்த்தையும் வெளிச்சங்களும் வருகிறதோ அங்க இன்னொன்னு வந்து அப்படியே எதிர்க்கு, விடமாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த எதிர்ப்பே எதை காட்டுதுன்னா, சீக்கிரமா நீங்க விடுதலையாக போறீங்கன்னு காட்டுது. சீக்கிரமே ஒரு பெரிய தப்பு வித்தல் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது என்பதை காட்டுகிறது. சீக்கிரமே ஒரு பெரிய மேன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்பதற்கு அவைகள் அடையாளங்களாக இருக்கிறது. ஆமென். எஸ் எஸ். அவன் அப்போ இது வந்து ஒரு ஃபைட் பாருங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஒன்று நடக்குது. நல்லவங்க தான் பிளான் பண்றது இல்லை, கெட்டவங்க எல்லாம் நல்லா பிளான் பண்றாங்க தெரியுமா? நல்லவங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க, கெட்டவங்கலாம் கரெக்டாக பிளான் பண்ணுறான். படத்தில் பார்த்தீங்கன்னா தீவிரவாதி தான் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு இருப்பான். இங்கே குண்டு வைக்கணும், அங்கே தவிர்க்கணும். அப்போ அது அவங்க தான் நிறைய கருவிகள்லாம் வச்சுருப்பாங்க. இவர் அப்படியே அங்கங்கே பாட்டு படிச்சுட்டு அழுந்துகிட்டே இருப்பார் ஹீரோ. அவங்க தான் கரெக்டாக ஸ்கெட்செலாம் போட்டு கரெக்டாக எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. பிசாசு பாருங்க, அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து அவன் தீவிரமா செயல்படுறான். அப்படின்னா டைம் மேனேஜ் பண்றாப்ல. அவனுக்கு தெரியுது நமக்கு எவ்வளவு காலம் தான் இருக்கு, கொஞ்ச காலம் தான் இருக்கு, அதுக்குள்ள வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணி ரொம்ப பக்காவா அவன் வேலை என்ன பண்றான், செய்யறான். ஆனா கடவுளுடைய மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஈஸியா இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் அவனுடைய தந்திரம். இந்த மாதிரிலாம் ஒரு வேலையை பண்ணி இது பண்றான். அப்போ எதிர்ப்பை ஏன் வருது, ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை எதிர்கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள். உண்மையிலேயே இந்த மோசே அந்த ஜனங்களுக்கு, அந்த தலைவர்களுக்கு தெரியும்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஐயா
பார்வோன் வந்து இன்னைக்கு காட்டின எதிர்ப்புல இருந்தே தெரியுது, சீக்கிரமா நம்ம கிளம்ப போறோம் போல. வேலையை அதிகப்படுத்தி நான் வசனத்தை கேட்காதபடிக்கு எனக்கு வர்ற தடையில இருந்தே தெரியுது வசனம் வேலை செய்யுது போல. இது தெரிஞ்சிருந்தா எப்படி பேசியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இது விளங்கி இருந்தா அவங்களுடைய உரையாடல் எப்படி இருக்கும் பாருங்க. ஒருவேளை மோசே எப்படி பேசியிருப்பான், ஆண்டவரே அனுப்பிட்டீர், பேசிட்டேன், வேலை பெருசா நடக்குது போல, ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு இருப்பான். இது என்ன பிரச்சனைனா, ஜனங்களுக்கும் சுத்தமா விளங்கல, மோசைக்கு கொஞ்சம் கிரே ஏரியா மாதிரி இருக்கு. ஆகும், ஆனா ஏன் ஆகும் மாட்டேன், அவன் அந்த அந்த இதுல இருக்கிறான், ரெண்டுமா இருக்கிறான். ஆனா இப்போ 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். 6 அவருடைய நாமத்தை என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதையும் இப்பொழுது காண்பாய். பலத்த கைகளை கொண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கைகளை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனம் ஆனேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அது என்ன இந்த யெகோவா என்கிற நாமம்? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிறதிலே யாருக்கு வெளிப்பட்டாராம்? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆனா யெகோவா என்கிற என் நாமத்துல என்ன பண்ணல, வெளிப்படுத்தவே இல்லை. இது கிட்டத்தட்ட அந்த ஹீரோலாம் இது பண்ணுவாங்களா அந்த மாதிரிதான் பேசிட்டு வர்றாரு. அதாவது எப்ப அவங்க எல்லாம் ஒண்ணு பார்த்தாங்க, ஆனா நான் இன்னொன்னு காட்ட போறேன். இந்த யெகோவாங்கிற நாமம் என்ன தெரியுமா, மீட்பின் நாமங்களாக இருக்கிறது. ஐ அம் a God of redemptive. நான் மீட்கிற தேவனாக இருக்கிறேன். ஆசீர்வதிச்சு உயர்த்தி இந்த தேவனெல்லாம் ஆபிரகாம் ஈசாக்கு இவங்க எல்லாம் பார்த்திருக்காங்க. ஆனா நான் எப்படிப்பட்டவர்னா, என் நாமம் என்னன்னா மீட்கிற தேவனாக இருக்கிறேன். யெகோவா என்று சொன்னாலே மீட்பின் தேவனாக அவர் இருக்கிறார். நாம் பாடினோம் இல்லையா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா நிசி. இது இந்த எல்லா நாமங்களும் என்ன நாமங்கள்? மீட்பின் நாமங்களாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, மீட்பன். விடுதலையை பத்தி தயக்கம் வரும் பொழுது, மாட்டிக்கிட்டே கிடப்போமோங்கிற எண்ணம் வரும் பொழுது தேவன் பேசுறாரு, என் பேரை தெரிஞ்சுக்கோ, என் பேரு யெகோவா, நான் மீட்கிற தேவனாக இருக்கிறேன். என் ஜனங்களை என்ன பண்ணுவேன், மீட்டே கொண்டு வருவேன். ஆனா சில வேலைகள் நடக்கணும். இந்த எகிப்துல என்ன நடக்கணும், இவ்வளவு நாள் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வசூல் ஆகணும். ஆமென். எல்லாத்தையும் வசூல் பண்ணி உங்க கையில கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, இந்த எகிப்தியருக்கு நான் யாருங்கிறத காட்ட போறேன். என் ஜனத்துக்கும் என் ஜனம் அல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் காட்ட போறேன் அப்படிங்கிறார். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு, இங்க ஒரு பெரிய சீனை என்ன பண்ண போகுது, பிளே ஆக போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு மோசைக்கிட்ட என்ன பண்றாரு, அங்க பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ மோசைக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை கொடுத்து தேவன் என்ன பண்றாரு, அனுப்புறாரு. ஆனா மோசை போய் ஜனங்க கிட்ட அவன் பேசுறான். என்ன பேசுறான்? 6வது வசனம் பாருங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்திலே உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மறுபடியும் தேவன் செய்தி அனுப்புறாரு, விட்டுறாதீங்க, தொடர்ந்து போங்க, இது வாக்குத்தத்தம், இது நிறைவேறியே தீரும் அப்படின்னு தேவன் சொல்லி அனுப்புறாரு. ஆனா இவங்க எதுல இருக்கிறாங்க? மக்கள் எதில் இருக்கிறார்கள்? மனத்தாங்களில் இருக்கிறார்கள், அஃபண்ட்ல இருக்கிறாங்க. அஃபண்ட்ல இருக்கிறவங்கிட்ட போய் ஃபெய்த் மெசேஜ் பேசுனீங்கன்னா என்ன ஆவாங்க? இன்னும் அஃபண்ட் ஆவாங்க. கூடும் கூடணும்னு
ஏற்கனவே முடியும் கூடுங்கிறதுக்கு விடையே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன் தெரியுமா? முதல்ல இந்த அஃபண்ட்ல இருந்து அவங்க வெளியில வரணும். ஆமென். 9வது வசனம் பாருங்க. இந்த பிரகாரமாகவே மோசே இஸ்ரவேல் புத்தருக்கு சொன்னான், அவர்களோ மன மடிவினாலும் கொடுமையான வேலையிலும் மோசேக்கு செவி கொடாமல் போனார்கள். அங்க வார்த்தை வருதா? அஃபண்ட் ஆயிட்டாங்கன்னு வருதா? எல்லாம் சொல்லுங்க மனமடிவு. அதுல இருக்கு பாருங்க, மன ஒரு விதமான அஃபண்ட் அவங்க ஹார்ட்ல ஆயிடுச்சு, ஒரு மனமடிவு. ஏன்? ஒர்க் ஸ்பாட்ல வந்த பிரச்சனை, வேலை ஸ்தலங்களில ஏற்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆயிட்டாங்க, என்னத்தாங்க அப்படியே எங்களை விட்டுருங்க, நாங்க அப்படியே கிடக்கோங்க. சில பேர் இப்போ படுற கஷ்டத்தை பார்த்து சொல்லுவாங்க, பெசாட்டி இந்த வெள்ளைக்காரனே இருந்திருக்கலாம் அப்படிம்பாங்க. சொல்றாங்களா? சுதந்திர இந்தியா அப்படின்னு தலைவர்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. என்ன பெரிய சுதந்திரம் போங்க. மக்கள் எப்படி இருக்கிறாங்களா இல்லையா? நீங்க பாக்குறீங்களா இல்லையா? ஆகஸ்ட் 15 அப்படின்னு சிலர் கொண்டாடிட்டு இருக்கும்போது சிலர் என்ன பேசுறாங்க, என்னையா கொண்டாடுறதுக்கு என்னையா இருக்கு? 72 வருஷம் என்னத்தை பண்ணிட்டோம் நாம அப்படின்னு அஃபண்டான மனநிலையில மக்கள் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் சுதந்திரம் தேசிய கீதம் பாடுனா என்னத்தை பாடுறது அப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன ஆகுது, ஒரு விதமான வெறுப்புணர்வு அவங்களுக்குள்ள என்ன ஆகுது, கிரியேட் ஆகுது. ஏன்னா சில காரியத்தை அவங்க வாழ்க்கையில பார்க்காத போது, அனுபவிக்காத போது ஜனங்க என்ன ஆகுறாங்க, அஃபண்ட் ஆகுறாங்க. ஆனா நாம இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்து தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை ஏன் நாம எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா, நாமும் கிறிஸ்து வாக்கு பண்ணின சில காரியங்களை சுதந்திரிக்கும்படியாகத்தான் போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் அநேக ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற நேரங்களிலே பல எதிர்மறையான சில காரியங்கள் வரும் பொழுது இதை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, நான் அஃபண்ட் ஆகக்கூடாது, நான் சோர்ந்து போகக்கூடாது. தேவன் எனக்கு சொன்னவைகளை நான் பார்த்தே தீருவேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. பைபிள் எப்படி போட்டுக்கு தெரியுமா? பின்வாங்குகிறவர்களா இராமல் நீங்க என்ன பண்ணுங்க, முன்னேறி செல்லுங்கள். ஆத்துமா ஈடேறும்படி நீங்க வந்து விட்டு விடாதபடி வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடும் பொறுமையோடும் சுதந்திரியுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தோடும் பொறுமையோடும் அதை சுதந்திரிக்க வேண்டும். சில நேரத்துல பாருங்களேன், மதம் வந்து சேஃப் கேம் வந்து எப்பவுமே பிளே பண்ணும். ரிலீஜியன் அது என்ன பண்ணும், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டா சொல்லாது. ஜீவன் தான், வெற்றி தான், செழிப்பு தான் அப்படி சொல்லாது. மதம் அப்படி சொல்லவே சொல்லாது. ஏன் தெரியுமா? 4 பேர் வந்து கேட்பான் எங்கேயா அப்படின்ட்டு. அதனால ரிலீஜியன் என்ன பண்ணும் தெரியுமா? ரெண்டையுமே வச்சுக்கிடும். இப்படி நடந்தால் கர்த்தருக்கு சித்தம், இப்படி ஆயிட்டாலும் என்னதான், கொடுத்தாரா ஸ்தோத்திரம் தோத்திரம் கொண்டு வா, கொடுக்கலையா அதுவும் கடவுளுடைய ஒரு திருவிளையாடலில் ஒன்று தான். ரிலீஜியன் வந்து இந்த மாதிரி சேஃப் கேம் தான் அது விளையாடும். அதனால அது தப்பிச்சிரும் பாருங்க. மதம் பேசுகிற இடத்துல நிறைய பேருக்கு என்ன ஆயிடும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், இப்படி மைண்ட்ல போயிடும் அவங்களுக்கு. அவங்களுக்கு யாருமே இந்த கொஸ்டின் கேள்விலாம் வர, சரி இன்னைக்கு கொடுத்துருக்காரு நாளைக்கு எடுப்பார், சில இன்னும் நாளைக்கு காலையில் எடுப்பார், சாயங்காலம் கொடுப்பார், அப்பப்போ நம்மளை வச்சு நல்லா விளையாடுவாரு. நாம் எல்லாம் கடவுளின் கைகளில் ஒரு பொம்மைகளை போல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. கடவுள் நடத்துகிற ஒரு பொம்மல் ஆட்டம் இது அப்படி சொல்லிட்டாங்க. ஐயோ, கடவுள் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு கிருபை உள்ளவர், எவ்வளவு தயவு பெருத்தவருங்கிறதெல்லாம் விட்டுருவாங்க. விட்டுட்டு இப்படி பார்க்க ஆரம்பிச்சுறாங்க பாருங்க. ஒரு நாள் அப்படி கிடையாது பாருங்க. அதனாலதான் மதம் வந்து இந்த ஐடியாலஜில இருக்குது. எந்த ஐடியாலஜி? வந்தாலும் ஓகே, இவர் நம்பிடக்கூடாது, விசுவாசிக்கலாம் கூடாது. வந்தா ஸ்தோத்திரம், வரலன்னா படாத ஆத்திரம். எப்படி? வந்தா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கொடுத்து கூப்பிட்டு வந்துடுறேன், வரலன்னா நோ ஆத்திரம், அப்படியே போயிட்டே அப்படின்ட்டாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, தண்ணி போற போக்குல எல்லாம் மீன் போற மாதிரி. கடவுள் நம்மளை அப்படி கூப்பிடல, எதிர்நீச்சல் போடும்படியாக கூப்பிட்டுருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் மரணத்தை எதிர்க்க மாட்டார்கள், வியாதி எதிர்க்க மாட்டார்கள், பலவீனங்கள் எதிர்க்க மாட்டார்கள். ஏன்னா எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு வலிமையும் அங்க கிடையாது.
அதனால என்ன பண்ணிடுவாங்க, எல்லாம் அவன் செயலுங்கிற மாதிரி இங்க என்ன பேசிடுவாங்க, எல்லாம் கர்த்தரின் சித்தம் அப்படிங்கிற மாதிரியே பேசிடுவாங்க. இல்லைங்க, ஒருவேளை நான் விழுந்திருக்கலாம், ஆனால் நான் விழுந்து கிடப்பது கடவுளுடைய சித்தம் அல்ல, நான் எழும்புவதுதான் கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. ஒருவேளை தோற்றிருக்கலாம், ஆனால் தோல்வி கடவுளுடைய சித்தம் அல்ல, வெற்றி தான் கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. ஒருவேளை குறைவு பட்டிருக்கலாம், ஆனால் குறைவு தேவனுடைய சித்தம் அல்ல, நிறைவுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒருவேளை வாழ்க்கையில சில காரியங்கள் கைகூடாமல் போயிருக்கலாம், ஆனா அதுதான் கடவுளுடைய சித்தம் அல்ல, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறபடியே ஒரு நாள் அதை பார்த்தே தீருவோம். இதுல போய் நம்ம ஒர்க் பண்ணும்படியா தேவன் கூப்பிடுறாரு, விட்டு விடும்படியா அல்ல, அஃபண்ட் ஆகும்படியா அல்ல, தொடர்ந்து போகும்படி தேவன் அழைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, மனமடிவை அல்ல, மன உற்சாகத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். இதை நாம் தொடர்வோம். வரும் வாரங்களில அடுத்தடுத்து என்ன நடந்தது, எப்படி தேவ ஜனங்களை தேவன் வழி நடத்தி வெளியே கொண்டு வந்தார், இன்னைக்கு அது நம்முடைய இன்றைய காலகட்ட சூழமைகள்ல எப்படி அது நம்ம எடுத்து பயன்படுத்த முடியுங்கிறத பார்க்கலாம். எழுந்து நிற்போம். இன்றைக்கு என்ன குறிப்பாக நாம் கற்றுக்கொண்டோம், என்ன தியானிக்கிறோம், இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்க? What is the essence of message? தேவன் நேசிக்கிறவர்களுக்கு சிட்சையை கொடுக்கிறாருன்னா என்ன? போதனை. சிட்சைனா என்னது? பயிற்சி, போதனை. உபத்திரவங்கள் கொடுக்கறத ஒரு நாளும் உபத்திரவம் கடவுளுடைய ஐடியா கிடையாது. உபத்திரவத்தில் இருந்த ஜனங்களுடைய வேதனையை அறிஞ்சு அதுல இருந்து மீட்டு அவங்களை எங்க கொண்டு போறாரு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலம். அப்ப உங்களுக்கான கடவுளுடைய ஐடியா இது பாலும் தேனுமாக இருக்கிறது. ஆமென். உயர்வாக இருக்கிறது, மேன்மையாக இருக்கிறது. ஆனா ஒரு அடிமைத்தனம், ஒரு எதிர்மறையான சூழல் இருந்துகிட்டு இப்ப இங்க இருந்து இங்க பயணிக்க போறீங்க. இந்த பயணம் இருக்குது பாத்தீங்களா, இந்த பயணத்துல சில காரியத்தை எதிர கொண்டு வந்து எப்படியாவது தடுத்துறதுக்கு அவன் ஒரு தந்திரத்தை கையாளுறான். அந்த தந்திரத்தை தான் நம்ம விளங்கிக்கணும். இதை விளங்கிக்காம சிலர் என்ன சொல்லிட்டாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு உபத்திரவத்தின் வாழ்க்கை அப்படின்ட்டு. கிடையாது. உபத்திரவத்திலிருந்து விடுதலை ஆகிறது மட்டும் இல்ல, உயர்வுகளை நோக்கி போவது. இந்த பிக் பிக்சர் தெரியலன்னா எவ்வளவு கோளாறான மனநிலை வரும். அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா ஆண்டவர் அதை உங்களுக்கு காட்டுறாரு. இதான் காரியம், இப்படிதான் நடக்குது. நாம நம்புகிற விசுவாசிக்கிற சில காரியத்திற்கு எதிராக சில காரியத்தை பிசாசு கொண்டு வரும்போது நீங்க விழிப்பா இருக்கணும், சோர்ந்து போக கூடாது, மனமடிவாயிடக்கூடாது. நீங்க என்ன நினைக்கணும், இது கிடையாது, இவ்வளவு எதிர்ப்பு எனக்கு வருதுன்னா அதுல இருந்தே நான் உன்னை தெரிஞ்சுக்க போறேன், அவ்வளவு ஏற்றங்களை நான் பார்க்க போகிறேன். ஆமென். உங்கள் போராட்டங்களே ஒன்று சொல்லுகிறது, நீங்கள் விரைவில் ஜெயிக்க போகிறீர்கள் என்று. இதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கணும். பாருங்க, இதை அறிஞ்சுக்கிட்டா சோர்ந்து போக மாட்டோம், தொடர்ந்து முன்னேறி போக ஆரம்பிப்போம். சிலது 30, சிலது 60, சிலது 100 பலனை கொடுத்தது. பலன் கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி நான் பார்ப்போம். அன்பின் தாப்பனை நம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்திலே எங்களுக்கும் விடுதலையை, ஜெயத்தை, நிம்மதியை, ஆரோக்கியத்தை, செழிப்பை, நல்வாழ்வை எங்களுக்காக நீ வாக்கு பண்ணியிருக்கிறீர் கர்த்தாவே. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி வாக்கு பண்ணினோ அதே போல வாக்கு பண்ணினீங்க. அவர்களை விடுதலையாக்க மோசே இறங்கினான், ஆனால் எங்களை விடுதலையாக்க தேவகுமாரனே இந்த பூமியில் இறங்கி வந்திருக்கு. அவர்களை விடுவிக்க மோசே என்கிற ஒரு ஊழியக்காரர் நியமிக்கப்பட்டார், ஆனால் எங்களை விடுவிக்கவோ தேவகுமாரனே நியமிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால் எங்களுக்கு விடுதலைகள் உண்டாயிருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நோய்கள் சுகமாக்கப்பட்டிருக்கிறது, தரித்திரம் நீக்கப்பட்டிருக்கிறது, துக்கங்கள் வேதனைகள் சுமந்து தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு உயர்வும் மேன்மையுமான வாழ்க்கை. மேகம் எல்லாம் கூடிக்கிட்டே இருக்குது, பெரும் மழை வருவது நீ கொடுத்துக்கிட்டே இருக்கிறதெல்லாம் ஒரு அறுவடை அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒரு காத்து அடிச்சா போதும், பலன்னு இந்த பாருங்க எந்த அளவுக்கு போகுது, அப்படியே சூழ்ந்துக்குது. இந்த வெள்ளம் பார்க்கும் போது அழிவு ஒரு பக்கம் தெரிஞ்சா கூட நான் சொல்றேன், நன்மை கூட இந்த மாதிரிதான் உங்களை சூழ்ந்து கொள்ளும்.
நான் அதெல்லாம் பார்க்கும்போது சொன்னேன், எப்பா இங்க இருக்கிற டேம திறந்தா இப்படி தண்ணி பாயுதுன்னா அவர் டேம திறப்பன்றிருக்காரு, அது எப்படி பாயும்? ஐயோ, அதை இமேஜின் பண்றதுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மடை திறந்து விடுறாங்க, அப்படி பாயுது. கடவுள் சொல்றாரு, வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன் மீது ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனே என்று கொடுப்பதின் மூலம் என்ன சோதிச்சு பாருங்கிற சவாலுங்க. கடவுள் நமக்கு கிவிங்கை கொடுத்து சவால் எடுக்கிறார். அதனாலதான் நம்முடைய வருமானத்துல முதல் பகுதியை நாம் கொண்டு வரும்படியாய் சொல்லுகிறார். சிலருக்குலாம் அந்த மாதிரி டிசிப்ளினே அவங்களுக்கு கிடையாது, அப்படியே விட்டுருப்பாங்க. நத்தியோ அப்படி கிடையாது. உங்களுக்கு வருமானம் வருகிறது என்றால் அதில் முதல் பகுதியை 10% எடுத்து நாம் தேவனுக்கு செலுத்தும்படி தேவன் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அதெல்லாம் எதுக்கா? மதகுகளை நான் உனக்காக தரப்பேன் அப்படிங்கிறேன். என்னை விசுவாசிக்கிற உன் வாழ்க்கையில இதெல்லாம் நான் செய்ய போறேன், சவால் வந்து பாரு அப்படிங்கிறாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மதகுகள் திறக்கும். ஆமென். தேவன் இடங்கொள்ளாமல் போக மட்டும் நன்மையினால் உங்க வாழ்க்கையை நிரப்புவார். ஆமென். இல்ல கொடுக்கறதுல சோர்ந்து போயிடாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்க. அப்படி சேர்ந்துகிட்டே இருக்குது. ஒரு பெரிய அறுவடையை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர், நாம் கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் பலப்படுத்துவார். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வாங்க. செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் இந்த சமநிலை பிரமாணம், எப்படி தேவனுடைய சத்தியங்களை சமநிலையாய் வாழ்க்கையில பயன்படுத்துவது என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். 6 மணிக்கு ஆரம்பிக்கும், 6:30 வரைக்கும் வர்ஷிப் போகும். ஒரு 1.5 மணி நேரம் வார்த்தை கேட்கலாம். 8 மணிக்கு அது சரியா முடியும். செவ்வாய்க்கிழமை ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்க, ஃப்ரீயா இல்லாட்டானாலும் வாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். God bless you.